Sir, very happy morning to all my dear lovable students. We are doing the expected AS marathon. In that, we have already completed 3 accounting standard. AS2 நம்ம முடிச்சிட்டோம், AS10 நம்ம முடிச்சிட்டோம், AS26 நம்ம முடிச்சிட்டோம், which are asset based standards. இப்போ அந்த லிஸ்டில் அந்த வரிசையில் the most important standard is AS19 accounting for leases. This is a technical standard. Many students அவங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் லிட்டில் டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. We will try our level best, even though this is a revision. Within 1.5 hours, we will try our level best to revise in the most logical way. First, lease-na என்னன்னு புரிஞ்சுங்க. It's a contract between lessor and lessee. ஃபைன் சார், 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியறதா, ஒன்று லெஸ்ஸார் இருப்பாங்க, லெஸ்ஸி இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே இடையில இருக்கிற கான்ட்ராக்ட் தான் லீஸ். அதுல லெஸ்ஸார் வில் பி த ஓனர் ஆஃப் த அசெட். லெஸ்ஸார் என்ன பண்ணுவாங்கன்னா லெஸ்ஸிக்கு அவரோட அசெட்டை யூஸ் பண்ண கொடுப்பாங்க ஃபார் அ ஸ்பெசிஃபைடு பீரியட். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் தான் அது கொடுப்பாங்க. அதுக்கு லெஸ்ஸி லெஸ்ஸாருக்கு கன்சிடரேஷன் பே பண்ணுவாங்க. அந்த கன்சிடரேஷன் தான் லீஸ் ரெண்டல். சூப்பர். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? சிம்பிள். 2 பேர் இருப்பாங்க, ஒன்று லெஸ்ஸார், ரெண்டாவது லெஸ்ஸி. Lessor is the owner of the asset. Lessee is the person who are going to use the asset for a specified period called as lease term. அதுக்கு லெஸ்ஸி லெஸ்ஸாருக்கு கன்சிடரேஷன் பே பண்ணுவாங்க. அதுக்கு சொல்ற பேரு தான் லீஸ் ரெண்டல். ஆஸ் பர் AS19 சார், AS19ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்போ நமக்கு AS10 இருக்கு இல்லையா? AS10 இஸ் PPE. சார், இப்போ நானா காசு கொடுத்து வாங்கினேன்னா எப்படி அந்த PPE புக்ஸில் ரெகனைஸ் பண்ணணும், எப்படி நான் டெப்ரிஷியேட் பண்ணணும், சப்சீக்வெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி அதை நான் டீரெகனைஸ் பண்ணணும், ஃப்ரம் பர்த் டு டெத் வரைக்கும் யார் சொல்றான்னா AS10 சொல்றாங்க. AS10 ஒரு வார்த்தை சொல்றாங்க. இன்கேஸ் நீங்க வாங்கி இருக்கிற அசெட் உங்களுக்கு லீஸ் மூலமா வருதுன்னா நீங்க என்ன பார்க்காதீங்கப்பா, பிகாஸ் இட்ஸ் நாட் அ நார்மல் டிரான்சாக்ஷன், இட்ஸ் அ ஸ்பெஷல் டிரான்சாக்ஷன். நீங்க நேரா போய் AS19 போய் நீங்க பாருங்க. ஸோ மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், AS19 பொறுத்த வரைக்கும் அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் டிஃபைன் பண்ண போறாங்க. எப்படி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு AS19 என்ன கேட்கறாங்கன்னா, அந்த லீஸ் ஃபைனான்ஸ் லீஸா இல்ல ஆபரேட்டிங் லீஸான்னு பிரிச்சிருங்க. ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங் பர்பஸ் நீங்க வந்து லீஸை 2ஆ பிரிங்க. ஃபைனான்ஸ் லீஸா, ஆபரேட்டிங் லீஸ். என்ன சார் ஃபைனான்ஸ் லீஸ்? சப்ஸ்டான்ஷியல் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ஆஃப் ஓனர்ஷிப். அந்த அசெட்டோட, லீஸ்ட் அசெட்டோட சப்ஸ்டான்ஷியல் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் லெஸ்ஸிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா, லெஸ்ஸார் கிட்ட இருந்து லெஸ்ஸிக்கு ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா அது என்ன லீஸ்? ஃபைனான்ஸ் லீஸ். இன்கேஸ் ஒரு லீஸ் ஃபைனான்ஸ் லீஸ் கிடையாதுன்னா அது ஆபரேட்டிங் லீஸ். சூப்பர் சார். அப்ப ப்ரையாரிட்டி யாருக்கு சார்? ஃபைனான்ஸ் லீஸ்க்கு தான் சார் ப்ரையாரிட்டி. AS19 இஸ் சேயிங் தட் ஓனர்ஷிப் லெஸ்ஸார் கிட்ட இருந்து லெஸ்ஸிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா அது ஃபைனான்ஸ் லீஸ். ஒரு லீஸ் ஃபைனான்ஸ் லீஸ் கிடையாதுன்னா அது ஆபரேட்டிங் லீஸ். சூப்பர் சார். தேர் ஆர் 5 இண்டிகேட்டர்ஸ். இந்த 5 டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1 ஓனர்ஷிப். தட் மீன்ஸ் லீஸ் அக்ரிமெண்ட் என்டர் பண்ணும் போதே லெஸ்ஸார் லெஸ்ஸி கிட்ட என்ன சொல்றாருன்னா, லீஸ் பீரியட் முடிஞ்ச உடனே இந்த அசெட் உன்னோட தான் மாறிடும்பா அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். கரெக்டா சார்? சார், ஆட்டோமேட்டிக்கா ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா AS19 என்ன சொல்லுதுன்னா, that lease is a finance lease. என்ன சார் ரெலவென்ஸ்? இன்கேஸ் ஃபைனான்ஸ் லீஸ் ஆச்சுன்னா லெஸ்ஸாரோட புக்ஸ்ல இருந்து அசெட் வெளியே போகணும், லெஸ்ஸியோட புக்ஸுக்குள்ள அசெட் வரணும். அப்பனா லெஸ்ஸாரோட புக்ஸ்ல அசெட்டை டீரெகனைஸ் பண்ணணும், லெஸ்ஸியோட புக்ஸ்ல அசெட்டை ரெகனைஸ் பண்ணணும். அதனால தான் அவங்க வந்து இவ்வளோ சார் ஆணித்தரமா கேட்குறாங்க, தம்பி இது ஃபைனான்ஸ் லீஸா இல்லை ஆப்ரேட்டிங் லீஸா? நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் ஆப்ஷன். சார், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, ஆட்டோமேட்டிக்கா ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் லெஸ்ஸர், நீங்க தான் லெஸ்ஸி. நான் உங்களுக்கு ஒரு அசெட்டை லீஸுக்கு விடுறேன் சார். 5 இயர்ஸ் இஸ் அ லீஸ் டர்ம். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த அசெட்டுக்கு மார்க்கெட்ல 1.5 lakh rupees ஃபேர் வேல்யூ இருக்கும். 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அசெட்டை கொண்டு போய் மார்க்கெட்ல வித்தா 1,50,000 rupees கிடைக்கும். நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, சார் இதை நீ 5 வருஷத்துக்கு அப்புறம் 15,000 ரூபாய்க்கு எங்கிட்ட இருந்து வாங்கிக்கோ. நீயே யோசிச்சு பாரு. நார்மலா எந்த ஒரு லெஸ்ஸியா இருந்தாலும் என்ன திங்க் பண்ணுவாங்க, ஆஹா 1.5 லட்சம் ரூபாய் வேல்யூ வர அசெட்டை சார் 15,000 ரூபாய்க்கு தரானா கண்டிப்பா நான் 15,000 ரூபாய்க்கு வாங்குறேன். இன்கேஸ் அதுக்கப்புறம் அந்த அசெட்டை நீ யூஸ் பண்ணலைன்னா கூட 15,000 ரூபாய்க்கு வாங்கி நீ மார்க்கெட்ல போய் வித்துருவ நீ. அப்படின்னா
there is a purchase option. There is lessee. You are the lessee. You are having an option to purchase the asset. And the asset purchase பண்றதுக்கு நான் என்ன தரேன்? ஒரு ஆப்ஷன் தரேன். At a price that is expected to be sufficiently lower than the fair market value at the date of exercise of the option. இந்த 5 வருஷம் முடியும் போது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கம்பேர் பண்ணேன்னா 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும். ஆனா நான் உனக்கு ஆஃபர் பண்றது 15,000 ரூபாய். யூ ஆர் ஃபீலிங் தட் வாவ், கண்டிப்பா இது என்ன பண்ணிடலாம்னா நான் அக்வயர் பண்ணிடலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இட் இஸ் ரீசனபிளி சர்டன் அட் த இன்செப்ஷன் ஆஃப் த லீஸ் தட் ஆப்ஷன் வில் பி எக்ஸைஸ். எனக்கு 100% ஷுவரா தெரியும் கண்டிப்பா நீ அந்த அசெட்டை எங்கிட்ட இருந்து வாங்குவே. எங்கிட்ட வாங்குவேனா இன் மை புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அசெட் ஹஸ் டு பி டீரெகனைஸ்ட் அண்ட் இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அசெட் ஹஸ் டு பி ரெகனைஸ்ட். ஒரு பாயிண்ட்டுமே இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் வழி நடத்துது. பிகாஸ் ஃபைனான்சியல் லீஸா இருந்தா ஒரு மாதிரி அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் சொல்ல போறாங்க சார், ஆபரேட்டிங் லீஸா இருந்தா வேற மாதிரி அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் சொல்ல போறாங்க. என்ன சார் அது வேற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபைனான்ஸ் லீஸ்னா லெஸ்ஸாரோட புக்ஸ்ல இருந்து அசெட் வெளியே போகணும். ஃபைனான்ஸ் லீஸ்னா லெஸ்ஸியோட புக்ஸுக்குள்ள அசெட் உள்ள வரணும். ஆபரேட்டிங் லீஸ்னா என் புக்ஸ்ல இருந்து அசெட் வெளியே போகாது, உன் புக்ஸ்ல அசெட் உள்ள வராது. நெக்ஸ்ட் ஒன் மேன் லீஸ் டேர்ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசெட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு அசெட்டோட லைஃப் ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷம் சார். அதில் 8 வருஷம் நீயே அந்த அசெட்டை யூஸ் பண்றேன்னா மோர் தேன் 75% ஆஃப் தி எக்கனாமிக் லைஃப் ஆஃப் தி அசெட் நீயே யூஸ் பண்ணிட்டியா. அதுக்கப்புறம் நீ எனக்கு அந்த அசெட்டை திருப்பி கொடுத்தா கூட வேற யாருக்காவது கொடுத்தா கூட என்ன சார் இவ்வளோ டப்பா அசெட் எனக்கு கொடுக்குறீங்க, பழைய அசெட்டா இருக்கு சார், என்ன சார் டுக்குன்னு சவுண்டு வருது, இந்த மாதிரி அவன் டவுட் கேட்பான். அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா டேய் 10 வருஷம் தாண்டா மேக்ஸிமம் அந்த அசெட்டை யூஸ் பண்ண முடியும், 8 வருஷம் நீயே யூஸ் பண்ணிட்டடா அப்படின்னா மேஜர் எக்கனாமிக் லைஃப் போறதுனால திஸ் ஸ்டாண்டர்ட் இஸ் சேயிங் தட் சச் எ லீஸ் இஸ் ஏ ஃபைனான்ஸ் லீஸ். ஃபைனான்ஸ் லீஸ் ஆன இம்ப்ளிகேஷன் என்ன சார்? லெஸ்ஸாரோட புக்ஸ்ல இருந்து அசெட்டை டீரெகனைஸ் பண்ணணும், லெஸ்ஸியோட புக்ஸ்ல அசெட்டை இப்ப பாத்தீங்கன்னா 32 இயர்ஸ் லீஸுக்கு விட்டுருக்காங்க ஓவர் அ டோட்டல் லீஸ் பீரியட் ஆஃப் 40 இயர்ஸ். அப்ப 32 டிவைடட் பை 40 into 100 னா 80% வருது. 80% இஸ் மோர் தேன் 75% ஆஃப் தி எக்கனாமிக் லைஃப். அப்படின்னா அந்த லீஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஃபைனான்ஸ் லீஸ்னு சொல்லலாம். நவ் a very important financial point, present value of MLP. This is the first time MLP, minimum lease payment. என்ன சார் மினிமம்? சார் நான் தான் சார் லெஸ் சார், நீ தான் சார் லெஸ்ஸி. நான் கடையில் போனேன், ஒரு அசெட்டை இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா இன்னைக்கு என் பாக்கெட்ல இருந்து எவ்வளவு செலவு பண்ணியிருப்பேன்? 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருப்பேன். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எனக்கு லீஸ் ரெண்டல் தருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷம் நீங்க லீஸ்க்கு எடுத்திருக்கீங்கன்னா இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4 அண்ட் இயர் 5 5 வருஷம் நீங்க எனக்கு என்ன ரெண்டல் தருவீங்க? லீஸ் ரெண்டல் தருவீங்க. பிளஸ் நீங்க எனக்கு ஜிஆர்வி தருவீங்க, கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ தருவீங்க. கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ இந்த அமௌண்ட் நீங்க தருவீங்க. இதுதான் நீங்க டோட்டலா எனக்கு தர்றது. ஆனா ஸ்பெஷாலிட்டி என்ன? இன்னைக்கு நான் கடையில போய் 10 லட்சம் ரூபாய்க்கு அசெட் வாங்கினேன், நீங்க இன்னைக்கே எனக்கு லீஸ் ரெண்டல் தர மாட்டீங்க. இயர் 1ஓட எண்டில் தான் எனக்கு லீஸ் ரெண்டல் தருவீங்க, இயர் 2ஓட எண்டில் தான் எனக்கு லீஸ் ரெண்டல் தருவீங்க, இயர் 3ஓட எண்டில் தான் எனக்கு லீஸ் ரெண்டல் தருவீங்க, இயர் 4ஓட எண்டில் தான் எனக்கு லீஸ் ரெண்டல் தருவீங்க, இயர் 5ஓட எண்டில் தான் எனக்கு லீஸ் ரெண்டல் தருவீங்க, இயர் 5ஓட எண்டில் தான் எனக்கு ஜிஆர்வி தருவீங்க. தட் மீன்ஸ் ஃபியூச்சர்ல தான் இந்த காசு நீங்க எனக்கு தருவீங்க. அப்ப தீஸ் ஆல் ஆர் ஃபியூச்சர் வேல்யூ. தீஸ் ஆல் ஆர் ஃபியூச்சர் வேல்யூ. இதனா இன்னையோட ரேட்டுக்கு எடுத்துட்டு வரணும்னா டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். என்ன பண்ணி எடுத்துட்டு வரணும்? டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். அப்ப எனக்கு பிரசன்ட் வேல்யூ கிடைக்கும். என்ன வேல்யூ? present value of the MLP. MLP na minimum lease payment. நீ கண்டிப்பா கட்டாயமா நீ லீஸ் ரெண்ட் எனக்கு தந்தே ஆகும். பிகாஸ் டே நம்பர் 1லயே நம்ம 2 பேரும் லீஸ் அக்ரிமெண்ட்ல என்டர் பண்ணிருக்கோம். 5 வருஷத்துக்கு லீஸ், வருஷா வருஷம் இவ்வளவுதான் லீஸ் ரெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த லீஸ் அக்ரிமெண்ட்லயே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம் இவ்வளவுதான் ஜிஆர்வி. அப்ப நீ கண்டிப்பா கட்டாயமா மினிமமா அந்த அமௌண்ட் தந்தாகணும். சம்டைம்ஸ் இப்ப நான் உனக்கு ஒரு கார் லீஸுக்கு தந்திருக்கேன்னு வச்சுக்கோ. நான் என்ன சொன்னேன்னா 5 வருஷத்துல 1,00,000 கிலோமீட்டர் தான் நீ அந்த காரை ஓட்டணும். அதுக்கு மேல நீ ஓட்டக்கூடாது. இன்கேஸ் 1,00,000 கிலோமீட்டருக்கு மேல ஓட்டினேன்னா ஒரு கிலோமீட்டருக்கு எனக்கு 15 ரூபாய் நீ எனக்கு லீஸ் ரெண்டல் தரணும். நீ ஓட்டுவியா ஓட்ட மாட்டியா தெரியாது. ஓட்டுனா நீ எனக்கு எக்ஸ்ட்ராவா தரணும். அப்ப அது சார் கட்டாயம் கிடையாது. நான் எது கட்டாயமோ அதை பத்தி பாக்குறேன். பிரசன்ட் வேல்யூ ஆஃப் த எம்எல்பி, மினிமம் லீஸ் பேமெண்டோட என்ன வேல்யூ? பிரசன்ட் வேல்யூ. சாரே இன்னைக்கு நான் எவ்வளவு ருபீஸ் கடையில போய் செலவு பண்ணேன்? 10 லட்சம் ரூபாய். நீ எனக்கு ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு அமௌண்ட் தருவ, அதுதான் என்ன வேல்யூ? ஃபியூச்சர் வேல்யூ. அது இன்னையோட டேட்ல டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன்னா
இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு ஈக்குவல் ஆகுதுன்னா என்ன மீனிங்? ஒரு அசெட் நான் கடையில் போய் வாங்கினேன், அந்த அசெட்டை நான் உனக்கு லீஸுக்கு தந்தேன், அந்த லீஸுக்கு தந்த அசெட்டோட காஸ்ட்டை நீயே எனக்கு லீஸ் ரெண்டல் பிளஸ் ஜிஆர்வின்னு கொடுத்துட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல்டிமேட்டா நீ மேபி லேட்டா கொடுத்துருப்பியா இருக்கும் அந்த காசை, அந்த அசெட்டோட காசை நீ அல்டிமேட்டா எனக்கு கொடுத்துட்டேல்ல. ஒன்ஸ் அந்த அசெட்டோட காசை கொடுத்தா நீ தான் அந்த அசெட்டோட ஓனர், அதுதான் நம்மளோட செக்கிங். அப்படின்னா AS19 என்ன சொல்றாங்கன்னா such a lease should be a finance lease my dear lovable students. ஃபைனான்ஸ் லீஸ் ஆச்சுன்னா லெஸ்ஸாரோட புக்ஸ்ல இந்த அசெட் வெளியே போகணும், லெஸ்ஸியோட புக்ஸ்ல அசெட் உள்ள வரணும். தட் இஸ் அட் த இன்செப்ஷன் ஆஃப் த லீஸ். இன்செப்ஷன் ஸ்டார்ட் டே நம்பர் 1ல the present value of the MLP na minimum lease payment, which is sir what plus what, lease rental plus GRV, amount to at least or substantially at least 90% of all the fair value of the leased asset. That means நீ தர்ற காசு, இப்போ நான் இன்னைக்கு 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்றேன்ல, ஃபியூச்சர்ல நீ எனக்கு காசு தருவேல, அதை இன்னைக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தா பிரசன்ட் வேல்யூ ஆயிடும்ல. அந்த பிரசன்ட் வேல்யூ 9 lakhs-ஓ 9.5 lakhs-ஓ 10 lakhs-ஓ வந்துச்சுன்னா சார் அந்த அசெட்டோட 90% காஸ்ட் நீயே கொடுத்துட்டு அப்ப யூ ஷுட் பிகம் த ஓனர் ஆஃப் த அசெட். அது ஆல்ரெடி வித் மீ. தென் ஸ்பெஷலைஸ்டு நேச்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு அசெட் இருக்கு, அந்த அசெட் நான் உனக்கு வந்து லீஸுக்கு விட்டுருக்கேன். எந்த அசெட்டை லீஸுக்கு விட்டுருக்கேன்? ஒரு ஆம்புலன்ஸை லீஸுக்கு விட்டுருக்கேன். ஆம்புலன்ஸ் நீ கேட்ட மாதிரி எல்லா மாடிஃபிகேஷனும் பண்ணி தான் நான் லீஸுக்கு விட்டுருக்கேன். இப்போ அந்த ஆம்புலன்ஸை நீ நாளைக்கு எனக்கு திருப்பி கொடுத்துட்டேன்னா அதை எடுத்துட்டு போய் வேற யாருக்காவது என்ன பண்ண முடியாதுன்னா டூரிஸ்ட் பஸ்ஸா என்னால் விட முடியாது ஆம்புலன்ஸை. அப்ப அந்த ஆம்புலன்ஸை திருப்பி நான் லீஸுக்கு விடணும்னா நான் மாடிஃபிகேஷன் பண்ணா மட்டும்தான் லீஸுக்கு விட முடியும். அப்ப என்ன மீனிங்னா உனக்கு அந்த ஒரு ஆம்புலன்ஸை பர்டிகுலரா நான் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன்னா நீ என்ன சொல்லுவ? சார் நானே வச்சிருக்கேன் சார், ஏன்னா இந்த மாதிரி ஒரு சௌகரியமான ஒரு ஆம்புலன்ஸ் எனக்கு வேற. That means the leased asset are such a specialized nature that only the lessee can use them without major modifications. Modification பண்ணாம வேற யாரால யூஸ் பண்ண முடியாது. மாடிஃபிகேஷன் பண்ணாம லெஸ்ஸியால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப லெஸ்ஸியோட ரிக்வயர்மெண்ட்டுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கேன் நான். அப்போ லெஸ்ஸியோட ரிக்வயர்மெண்ட்டுக்காக இப்படி எல்லாம் பண்ணியிருக்கேன்னா அல்டிமேட்டா அது உனக்கு மட்டும்தான் தேவைப்படுது. அப்ப அல்டிமேட்டா அதோட ஓனர்ஷிப் உங்ககிட்ட இருக்கிறது பெட்டர். சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல் பாருங்க, 10 ஆம்புலன்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட தேவையை பொறுத்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்ப காவேரி ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸ் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களோட ப்ரொசீஜரும் இவங்களோட ப்ரொசீஜரும் என்ன இருக்கும்னா டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த 5 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஒரு இண்டிகேட்டர் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது என்ன லீஸ்? ஃபைனான்ஸ் லீஸ். எங்கன்னா இந்த 5 விஷயங்களுமே ஓனர்ஷிப்புக்கு தான் சார் கை காட்டுது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். பர்ச்சேஸ் ஆப்ஷன் வழியா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். லீஸ் டேர்ம்ல 75% நீங்க தான் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க தான் அந்த அசெட்டோட என்ன சார்? ஓனர். சார் அசெட்டோட அட்லீஸ்ட் 90% காசு லேட்டா கொடுத்தா கூட நீங்க தான் அந்த அசெட்டோட ஓனர். அசெட் ஒரு ஸ்பெஷலைஸ் நேச்சர்ல கொடுத்துருக்கேன், உங்களை தவிர வேற யாராலையும் அந்த அசெட் யூஸ் பண்ண முடியாதுன்னா நீங்க தான் அந்த அசெட்டோட ஓனர். அறிவல் ரிலி வித் மீ. சார் இதெல்லாம் ஆச்சுன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் தட் லீஸ் வில் பி ட்ரீட்டட் as a ஃபைனான்ஸ் லீஸ். ஒரு எக்ஸாம்பிள் தரம் பாரு. சார் நீங்க ஒரு அசெட்டை வந்து லீஸுக்கு எடுத்திருக்கீங்க, 3 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்திருக்கீங்க, எக்கனாமிக் லைஃப் 6 years அப்படின்னா 3 divided by 6 into 100னா 50% ஆஃப் தி லைஃப் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு. அப்படின்னா அந்த லைஃப் கண்டிஷனை வச்சு அது ஃபைனான்ஸ் லீஸ் ஆகல. இன்னைக்கு நீங்க எவ்வளவு ரூபீஸ் தரீங்க காசு? 1 lakh. ஆனுவல் லீஸ் பேமெண்ட் வருஷம் நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 3 lakh. ஜிஆர்வி நீங்க என் தலையில சத்தியம் பண்ணி சொல்லி இருக்கீங்க சார் கண்டிப்பா லீஸ் டேர்ம் முடிச்சதுக்கு அப்புறம் 3 years முடிச்சதுக்கு அப்புறம்னா 50,000 ரூபாய் உங்களுக்கு தரேன் சார். ஃபேர் வேல்யூ அட் த இன்செப்ஷன் ஆஃப் த லீஸ். நான் கடையில போய் எவ்வளவு ரூபீஸ் கொடுத்து வாங்கினேன்? 8,50,000. வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் ரேட்? 10%. எனக்கு எதுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்? ஃபியூச்சர் வேல்யூவை நான் பிரசன்ட் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணணும். Are you really with me? Identify the type of the lease is the question. First one, lease term. நீங்களே சொல்லுங்க, 6 வருஷத்துல 3 வருஷம் தான் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சார் லீஸ் டேர்மை வச்சு என்னால அது ஃபைனான்ஸ் லீஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா லீஸ் டேர்மை வச்சு அது ஃபைனான்ஸ் லீஸ்னு சொல்லணும்னா அட்லீஸ்ட் எத்தனை % ஆஃப் த லைஃப்? 75% ஆஃப் தி லைஃப் ஆவது நீங்க யூஸ் பண்ணி இருக்கணும். 75% ஆஃப் த லைஃப் இல்லடா கண்ணா வெறும் 50% தான் இருக்கு. அதனால அந்த இண்டிகேட்டரை வச்சு அது ஓனர்ஷிப்புக்கு ரூட் ஆகல. நெக்ஸ்ட் ஒன், பிரசன்ட் வேல்யூ ஆஃப் எம்எல்பி.
வாட் இஸ் எம்எல்பி? மினிமம் லீஸ் பேமெண்ட். நீ எனக்கு தரப்போற காசு, நீ எனக்கு கண்டிப்பா கட்டாயமா உறுதியா எனக்கு 2 காசு கொடுப்ப. நீ ஒன்னு லீஸ் ரெண்டல் கொடுப்ப, ஜிஆர்பி கொடுப்ப. கரெக்டா சார்? ஆனா இப்பவே இன்னைக்கே டவுன் பேமெண்ட் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கியா? அது இல்லாம எத்தனை வருஷம் லீஸ் ரெண்டல்? 3 years. அப்ப இயர் நம்பர் 1ல, இயர் நம்பர் 2ல, இயர் நம்பர் 3ல நீ லீஸ் பேமெண்ட் எனக்கு தருவியா? எவ்வளோ லேக்ஸ் அக்ரீடு லீஸ் பேமெண்ட்? 3 lakh rupees அக்ரீட் லீஸ் பேமெண்ட். அது இல்லாம 3 வருஷம் முடியும் போது எனக்கு ஜிஆர்வி கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ 50,000 ரூபாய் தரேன்னு எனக்கு தலையில சத்தி அடிச்சு சொன்னியா? எஸ் சார். இப்போ இதெல்லாம் இன்னைக்கு தர்ற காசா இல்ல ஃபியூச்சர்ல தர்ற காசா? இந்த ஃபியூச்சர் வேல்யூவை இன்னையோட வேல்யூவா மாத்தணும். அதுதான் பிரசன்ட் வேல்யூ. ஏன் சார் நீங்க இன்னையோட வேல்யூவா மாத்துறீங்க? ஏன்னா இன்னைக்கு தான் நான் கடையில போய் காசு கொடுத்து பொருள் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு தான் நான் வந்து எவ்வளவு ருபீஸ் கொடுத்து பொருள் வாங்கியிருக்கேன்னா 8,50,000 rupees கொடுத்து பொருள் வாங்கியிருக்கேன். எப்படி என்னால இன்னையோட வேல்யூவையும் ஃபியூச்சரோட வேல்யூவும் கம்பேர் பண்ண முடியும்? அப்ப நான் என்ன பண்றேன்னா ஃபியூச்சர் வேல்யூவை முதல்ல பிரசன்ட் வேல்யூவா கன்வெர்ட் பண்றேன். அதுக்கு சொல்ற பேர் தான் டிஸ்கவுண்டிங். அதுக்கு நான் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் யூஸ் பண்ணுவேன். சோ பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் அட் த ரேட் ஆஃப் எவ்வளவு பர்சன்ட்? 10%. கால்குலேட்டர்ல போடுங்க. 1 divided by 1.1 போட்டீங்கன்னா 0.909. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட மீனிங் என்ன? 1 ரூபாய் 1 வருஷத்தோட எண்டுல வர்றதும் ஒண்ணுதான், இன்னைக்கு 90 பைசாவும் ஒண்ணுதான். அப்ப இன்னைக்கு உங்க கையில 90 பைசா இருக்குன்னா அதுவும் ஒண்ணுதான், 1 வருஷத்துக்கு அப்புறம் 1 ரூபாய் வர்றது ஒண்ணுதான். அப்ரிஷியேட் பண்றியா? இன்னொரு ஈக்குவல் டு போடுங்க கால்குலேட்டர்ல. 0.826 அப்படின்னா 1 ரூபாய் 2வது வருஷத்தோட எண்டுல வர்றதும் ஒண்ணுதான் சார், இன்னைக்கு 82 பைசா கையில இருக்கிறது ஒண்ணுதான். இன்னொரு ஈக்குவல் டு போடுங்க 0.751 சார், 1 ரூபாய் 3வது வருஷத்தோட எண்டுல வர்றதும் ஒண்ணுதான், இன்னைக்கு உங்க கையில 75 பைசா இருக்கிறது ஒருதான். கம்ஃபர்டபுளா? So my dear lovable students, 3 லட்சம் ரூபாய் into 0.909 னா 2,72,700. 3 லட்சம் ரூபாய் into 0.826 னா 2,47,800. 3 லட்சம் ரூபாய் into 0.751 னா 2,25,300 ரூபாய். 50,000 ரூபாய் into 0.751. Look, this two money you are paying at the end of the third year. அப்ப same present value factor தான் போடணும், which is 37,550. அப்ப நீ ஃபியூச்சர்ல தரப்போற காசோட இன்னையோட விலை அப்படிங்கிறது 8,83,350. அந்த அசெட்டே நான் கடையில போய் வாங்கினதே ஒரு 8.5 லட்சம் ரூபாய்க்கு தான். ஆனா நீ எனக்கு எவ்வளவு தரப்போற சார்? 8,83,350. இவ்வளோ ருபீஸ் தந்ததுக்கு அப்புறமும் நீ அந்த அசெட்டோட ஓனர் இல்லைனா இதை விட பச்சையான ஏமாத்தல் எங்கப்பா இருக்கும்? பிகாஸ் 8.5 லட்சம் ரூபாய் அசெட்டுக்கு கத்து வண்டி மாதிரி நீ 8,83,350 ரூபாய் கொடுத்துட்ட. அப்போ AS19 என்ன சொல்லுதுன்னா, என்னால என்ன சொல்ல முடியாதுன்னா அது ஆபரேட்டிங் லீஸ்னு சொல்ல முடியாதுடா. அது என்ன லீஸ்? Finance lease. Since the fair value is only 8,50,000, it can be seen from the above calculation that lessor is able to recover entire fair value of cost. நான் 90% தான் recover பண்ண சொன்னேன். ஆனா நம்மால் 100% மேல ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அதனால இந்த லீஸை நீங்க ஃபைனான்ஸ் லீஸ்ன்னு தான் ட்ரீட் பண்ணணும். தட்ஸ் வாட் தி இன்ட்ரோடக்ஷன் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப இத்தனை நேரம் நம்ம என்ன பேசியிருக்கோம்னா, லீஸிங்கிறது ஒரு கான்ட்ராக்ட் பிட்வீன் டூ பார்ட்டி. ஒன்னு லெஸ்ஸார் இருப்பாங்க, 2 லெஸ்ஸி இருப்பாங்க. லெஸ்ஸார் இஸ் த ஓனர் ஆஃப் த அசெட். அவர் அந்த அசெட்டை லெஸ்ஸிக்கு கொடுத்துருவாங்க, யூஸ் பண்ண கொடுத்துருவாங்க. ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அதுக்கு லெஸ்ஸாருக்கு கன்சிடரேஷன் பே பண்ணுவாங்க. அதுதான் லீஸ் ரெண்டல். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் டு த கோர். இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுதுன்னா, நான் என்னப்பா சொல்லணும் அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குதுப்பா, அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் சொல்லுப்பா. அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் சொல்லணும்னா இந்த ஸ்டாண்டர்ட் என்ன கேக்குதுன்னா, உன்னோட லீஸ் டிரான்சாக்ஷன் ஃபைனான்ஸ் லீஸா இல்ல ஆபரேட்டிங் லீஸான்னு சொல்லுப்பா. சார் அது எப்படி சார் நான் சொல்றது? ஒன்னும் இல்லடா சார், நீ லீஸ் டேர்ம்ல என்டர் பண்ணும்போதே சொல்லி இருக்க அல்டிமேட்டா ஓனர்ஷிப் லெஸ்ஸிக்கு போய் சேரும்னா ஃபைனான்ஸ் லீஸ். நீ லீஸ் டேர்ம் என்டர் பண்ணும்போது என்ன சொல்லி இருக்கேன்னா, 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பர்ச்சேஸ் ஆப்ஷன் வச்சிருக்கேன். அந்த பர்ச்சேஸ் ஆப்ஷன் ரொம்ப அட்ராக்டிங்கா இருக்கு. பிகாஸ் 1.5 லட்சம் ரூபாய் அசெட்டை 15,000 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொன்னா யாரா இருந்தாலும் வாங்கதான் செய்வான். அப்படின்னா அது ஃபைனான்ஸ் லீஸ். அல்டிமேட்டா எங்களுக்கு என்ன தெரியணும்னா, அசெட்டோட ஓனர்ஷிப் யாருக்கு போகுமா? லெஸ்ஸிக்கு போகுமா? இப்ப 10 வருஷம் லைஃப்ல 7.5 வருஷத்துக்கு மேல சார் லெஸ்ஸி யூஸ் பண்ணிட்டாருன்னா அது ஃபைனான்ஸ் லீஸ். சார் 100 ரூபாயோட அசெட்டுக்கு 90 ரூபாய் சார் லெஸ்ஸி கொடுத்துட்டாருன்னா அது ஃபைனான்ஸ் லீஸ். பர்டிகுலர் மாடிஃபிகேஷன் லெஸ்ஸிக்காக மட்டும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ஃபைனான்ஸ் லீஸ். எனி லீஸ் which is not a finance lease will be treated as an operating lease. வாட் இஸ் அ கிரக்ஸ்? ரொம்ப சிம்பிள். இன்கேஸ் ஒரு லீஸ் ஃபைனான்ஸ் லீஸ்னா லெஸ்ஸாரோட புக்ஸ்ல இருந்து அந்த அசெட் போயிடணும், லெஸ்ஸியோட புக்ஸ்ல அந்த அசெட்டை ரெக்கார்ட் பண்ணிடணும். இன்கேஸ் ஒரு லீஸ் சார் ஆபரேட்டிங் லீஸ்னா லெஸ்ஸாரோட புக்ஸ்ல இருந்து அந்த அசெட் போகாது, லெஸ்ஸியோட புக்ஸுக்கு அந்த அசெட் வராது. ஜஸ்ட் நீ தர்ற லீஸ் ரெண்டல் உனக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும், எனக்கு வர்ற லீஸ் ரெண்டல் எனக்கு ஒரு இன்கம் ஆகும் மட்டும் புக் பண்ணணும். எதுல?
ஆப்ரேட்டிங் லீஸ்ல. ஆனா ஃபைனான்ஸ் லீஸ்ல கதை அப்படி இல்லை. என் புக்ஸ்ல இருந்து அசெட் வெளியே போகணும், உன் புக்ஸுக்குள்ள அசெட் வரணும். அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு பி த ஓனர் ஆஃப் த செட். ஆமா சார், அல்டிமேட்லி ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ யூ ஆர் த பர்சன் ஹூ ஆர் என்டைட்டில் டு கிளைம் த டெப்ரிசியேஷன். ஐ ஆம் நாட் என்டைட்டில் டு கிளைம் த டெப்ரிசியேஷன். சூப்பர் சார். ஸோ அக்கவுண்டிங் ஃபார் லீசஸ் சார், இன்செப்ஷன் ஆஃப் த லீஸ்னா என்ன? ஸ்டார்டிங். இன்செப்ஷன்னா ஸ்டார்டிங். சம்டைம்ஸ் கொஸ்டின்ல இன்செப்ஷன் ஆஃப் த லீஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பான், which is nothing but date of lease agreement. என்னைக்கு நம்ம லீஸ் அக்ரிமெண்ட்ல என்டர் பண்றோமோ அன்னைக்கு, ஆர் டேட் ஆஃப் கமிட்மெண்ட் பை த பார்ட்டி. நம்ம ரெண்டு பேரும் வார்த்தை தரோம், நம்ம வாக்கு கொடுக்குறோம், நம்ம whichever is earlier, அந்த டேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றதுன்னா இன்செப்ஷன் ஆஃப் த லீஸ்னு சொல்றோம். அந்த டேட்ல தான் நம்ம லீஸை ஃபைனான்ஸ் லீஸா இல்ல ஆப்ரேட்டிங் லீஸா அப்படின்னு நம்ம பிரிப்போம். வாட் இஸ் அ கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த லீஸ் அப்படின்னா என்ன சார்? சார் ரொம்ப சிம்பிள் சார். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த லீஸ்னா ஒன்ஸ் நம்ம அக்ரிமெண்ட்ல என்டர் பண்ணிட்டோம்னா என் கையில் இருக்கிற அசெட்டை உன் கையில் தரணும் இல்லையா? அதுதான் என்னன்னு சொல்றது கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த லீஸ், which is the date on which the asset is available for the lessee. இந்த டேட்ல தான் என் புக்ஸ்ல அசெட்டை டீரெகனைஸும் உன் புக்ஸ்ல அசெட்டை ரெகனைஸும் நம்ம பண்ணுவோம். ரைட்டா சார்? இனிஷியல் டைரக்ட் காஸ்ட் இந்த சென்ஸ் மீன்ஸ் ஒண்ணுமே இல்லப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லீஸ் அக்ரிமெண்ட்ல என்டர் பண்ணணும்ல, இந்த லீஸ் அக்ரிமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு அட்வொகேட் வேணும். சம்டைம்ஸ் அந்த அட்வொகேட் ஃபீஸ் லெஸ்ஸார் பே பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் அந்த அட்வொகேட் ஃபீ லெஸ்ஸி பே பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் அட்வொகேட் ஃபீ பாதி பாதி ரெண்டு பேரும் சேர்ந்து பே பண்ணுவாங்க. எனி காஸ்ட் இன்கர்ட் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த லீஸ். லீஸ் கமென்ஸ் ஆகும்போது இன்கர் பண்றது பை த லெஸ்ஸி ஆர் த லெஸ்ஸார் ஃபார் அரேஞ்சிங் த லீஸ், ஃபார் அரேஞ்சிங் தி லீஸ். சார் கண்டிஞ்சன் ரெண்டு சார், கண்டிஞ்சன்னா எனக்கு டவுட்டா இருக்குப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உனக்கு ஒரு கார் லீஸுக்கு விட்டேன், நான் என்ன சொன்னேன்னா அந்த காரை நீ 5 லட்சம் கிலோமீட்டர் தான் 5 வருஷத்துல யூஸ் பண்ணும். இன்கேஸ் 5 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல 1 கிலோமீட்டர் நீ எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணா கூட ஒரு எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் யூஸ் பண்ணதுக்கும் நீ எனக்கு என்ன தரணும்னா ரெண்ட் தரணும். தட்ஸ் வாட் கண்டிஞ்சன் ரெண்ட். நீ 5 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல யூஸ் பண்ணுவியா? அது எப்படி எனக்கு தெரியும்? இப்போ யூஸ் பண்ணாதான் நீ எனக்கு என்ன தருவ? ரெண்ட் தருவ. அப்படின்னா இட் இஸ் அ வேரியபிள் ரெண்ட், ஃபிக்ஸட் ரெண்ட் கிடையாது. இட்ஸ் அ வேரியபிள் ரெண்ட் which may be paid by whom? Lessee, only on fulfillment of certain condition such as additional rent, for example per kilometer to be paid in case of excess running of car taken on lease. Sir residual value na enna? நான் தான் ஒரு அசெட் உனக்கு லீஸுக்கு விட போறேன், அந்த அசெட்டோட லைஃப் முடிஞ்சிச்சுன்னா அந்த அசெட்டை நான் மார்க்கெட்ல போய் வித்தா எனக்கு என்ன காசு கிடைக்குமோ அதுதான் என்ன வேல்யூ? சார் வேல்யூ ஆஃப் அசெட் தட் கேன் பி ரியலைஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் தி அசெட். அந்த ரெசிடுவல் வேல்யூவை தான் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், ஜிஆர்வி யூஜிஆர்வி. சார் கண்டிப்பா கட்டாயமா அதுல நீ எனக்கு ஒரு அமௌண்ட் சத்தியம் பண்ணிடுற ஃபர்ஸ்ட் டேட், நான் இவ்வளோ ரூபீஸ் உங்களுக்கு ரெசிடுவல் வேல்யூ கொடுத்துறேன், அதுதான் ஜிஆர்வி. பேலன்ஸ் எனக்கு சத்தியம் பண்ண மாட்டேங்கிற. ஹலோ சார், சில லீஸ் டிரான்சாக்ஷன்ல அது லெஸ்ஸாருக்கு வரலாம் இல்ல வராம இருக்கலாம், அதான் யூஜிஆர்வி பிகாஸ் இட் இஸ் அன்கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ. சார் லீஸ் டேர்ம்னா என்ன? லீஸ் டேர்ம்னா நான் கேன்சலபிள் பீரியட். நான் கேன்சலபிள் பீரியட்னா சார் ஒன்ஸ் வி என்டர் இன்டு an அக்ரிமெண்ட் நம்மளால அதை கேன்சல் பண்ண முடியாது. அது 3 வருஷமா இருக்கலாம், 5 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம். பிளஸ் த ரினியூவல் பீரியட். சார் அந்த லீஸ் டேர்ம்லயே இருக்கு, கண்டிப்பா ஒரிஜினல் 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் 2 வருஷம் ரினியூ பண்ணிக்கலாம். ஆனா சார் ரினியூவல் பீரியட் should be included only if it is reasonably certain that inception that renewal will be done. நான் எந்த மாதிரி உனக்கு ரினியூவல் பீரியட் கொடுத்துருக்கேன்னா ரொம்ப அட்ராக்டிங்கா கொடுத்துருக்கேன். தட் மீன்ஸ் ஸ்டார்டிங்லேயே எனக்கு புரிஞ்சுக்க முடியுது இவன் ஒரிஜினல் லீஸ் பீரியட் 5 வருஷம் தான் இருக்குன்னா கூட நீ கண்டிப்பா கட்டாயமா இன்னும் 2 வருஷம் நீ எக்ஸ்டெண்ட் பண்ணுவேனா நீ என்ன சொல்லிக்கலாம்னா லீஸ் டேர்ம் இஸ் 7 years, அதர்வைஸ் லீஸ் டேர்ம் 5 years சொல்லிடு. ரைட்டா சார்? எம்எல்பி ஃபார் த லெஸ்ஸி. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எம்எல்பி? மினிமம் லீஸ் பேமெண்ட். இப்போ ஓ ஆங்கிள் திங்க் பண்ணு, ஏன் ஆங்கிள் கிடையாது. நான் தான் லெஸ்ஸார், நீ தான் லெஸ்ஸி. நீ கண்டிப்பா எனக்கு லீஸ் ரெண்டல் தருவேன். 2 டைப் ஆஃப் லீஸ் ரெண்டல் தருவேன். ஒன்னு ஃபிக்ஸட் லீஸ் ரெண்டல் தருவேன், கண்டிஞ்சன் ரெண்ட் தருவேன். கண்டிஞ்சன் ரெண்ட் புட் இட் ஆன் டஸ்ட்பின். கண்டிஞ்சன் ரெண்ட் எதுல சேர்க்க கூடாதுன்னா எம்எல்பியில சேர்க்க கூடாது. ஏன்னா மினிமம் லீஸ் ரெண்டல் கட்டாயமா நீ தர்ற அமௌண்ட் கட்டாயமா கண்டிப்பா நீ எனக்கு என்ன தருவேனா ஃபிக்ஸட் லீஸ் ரெண்டல் தருவேன். ஆட் ஜிஆர்வி, நீ எனக்கு சத்தியம் பண்ண ஸ்கிராப் வேல்யூ. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் ஜிஆர்வினா என்னது? guaranteed residual value. Am I right, sir? Yes, sir. Add purchase option if substantially at lower price. For example, purchase consideration. இந்த 3 amount தான் நீ எனக்கு தருவ. யோசிச்சு பாரு. My dear lovable students, கண்டிப்பா கட்டாயமா நீ எனக்கு fixed lease rental தருவ. கண்டிப்பா கட்டாயமா எனக்கு GRV தருவ. In case
பர்ச்சேஸ் ஆப்ஷன் இருக்கு, அது உனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குன்னா அந்த காசும் நீ எனக்கு தருவே இல்லையா? இந்த 3 விஷயங்கள் தான் கண்டிப்பா கட்டாயமா உன் சைட்ல இருந்து என் சைடுக்கு நீ தருவேன். தட்ஸ் வாட் எம்எல்பி ஃபார் த லெஸ்ஸி. எம்எல்பி ஃபார் த வாட்? லெஸ்ஸி. சூப்பர். எம்எல்பி ஃபார் த லெஸ்ஸி. Come on man, MLP for the lessor மினிமமா இந்த லீஸ் அக்ரிமெண்ட்ல என்டர் பண்றதுனால எனக்கு என்னென்ன காசு வரும்? ஒன்னு லீஸ் ரெண்டல் வரும், ஃபிக்ஸட் லீஸ் ரெண்டல். அது யார் கிட்ட இருந்து? லெஸ்ஸி கிட்ட இருந்து. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், லெஸ்ஸி கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் ஆட் GRV by the lessee or the independent party. அந்த GRV either உங்ககிட்ட இருந்து வரலாம், இல்லைனா இண்டிபெண்டன்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 80% ஆஃப் த எக்கனாமிக் லைஃப் நீ அசெட்டை யூஸ் பண்ணாலே அது ஃபைனான்ஸ் லீஸ் தானே. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், 80% அப்புறம் நீ எனக்கு அசெட்டை திருப்பி தரேன்னு வச்சுக்கோ, நான் அதை யார்கிட்டயோ கொண்டு போய் விற்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் கம்பெனி என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு கண்டிப்பா கட்டாயமா இவ்வளோ அமௌண்ட் தரேன். அப்ப எனக்கு GRV லெஸ்ஸி கிட்ட தான் வரணும்னு என்ன இல்லை. எனக்கு லெஸ்ஸி கிட்ட இருந்தும் வரலாம், இண்டிபெண்டன்ட் தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்தும் வரலாம். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அது இல்லாம நீ பர்ச்சேஸ் ஆப்ஷனை எக்ஸைஸ் பண்றதா இருந்தா நீ எனக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுப்பியா? அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இஸ் ஆல்சோ ஃபார்ம் பார்ட் ஆஃப் MLP. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப லெஸ்ஸியோட MLPக்கும் லெஸ்ஸாரோட MLPக்கும் லெஸ்ஸி GRV பே பண்ணாருன்னா அது அவரோட MLPல வரும். லெஸ்ஸாருக்கு சார் GRV லெஸ்ஸி கிட்ட தான் வரணும்னு என்ன இல்லை, அவசியம் இல்லை. யார் கிட்ட இருந்து கூட வரலாம்? எஸ் சார், ஒரு இண்டிபெண்டன்ட் தேர்ட் பார்ட்டி கூட வரலாம் சார். இதெல்லாம் கட்டாயமா MLPல சேர்க்க மாட்டோம். MLPனா மினிமம் லீஸ் பேமெண்ட், அதுல கண்டிஞ்சன்ட் 2 சேர்க்க மாட்டோம். ஏன்னா அதுக்கே ஒரு சார் ஷூரிட்டி இல்லை. நம்பர் 2, ரீஃபண்டபிள் டெபாசிட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் லெஸ்ஸார், நீ தான் லெஸ்ஸி, நீ எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துருக்க. நீ என்ன சொன்னா, சாரே லீஸ் டேர்ம் முடியும் போது எனக்கு அந்த 50,000 ரூபாய் திருப்பி கொடுத்துருங்க சார் அப்படின்னா அது ஒரு லைபிலிட்டியா, அது ஒரு இன்கம் கிடையாதுயா. ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த லெஸ்ஸி, உன்னோட எக்ஸ்பென்ஸ் பெய்டு பை த லெஸ்ஸார், நான் பே பண்றேன் அண்ட் சப்சீக்வென்ட்லி ரீஇம்பர்ஸ் பை த லெஸ்ஸி. நான் முதல்ல உனக்காக 10,000 ரூபாய் செலவு பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டார்டிங்ல இந்த அக்ரிமெண்ட் எழுதுறதுக்குலாம் நம்ம பேசணும் இல்லையா, இனிஷியல் டைரக்ட் காஸ்ட். நம்ம என்ன டேர்ம்ஸ் வச்சிருக்கோம்னா, பாதி லாயர் ஃபீ நான் தரேன், பாதி லாயர் ஃபீ நீ தரேன். முதல்ல 100% ஆஃப் த லாயர் ஃபீ நான் கொடுத்துட்டேன், பேலன்ஸ் இருக்கிற 50% உங்ககிட்ட இருந்து ரீஇம்பர்ஸ் பண்ண போறேன்னா இது MLPல வர வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் UGRV. UGRVனா கேரண்டீடு கிடையாது. அது என்னது? அன்கேரண்டீட். அன்கேரண்டீட்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அது மினிமம் லீஸ் பேமெண்ட்ல வரக்கூடாது. சூப்பர் சார். சரி, அப்படின்னா GRV என்ன சார்? GRVனா கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ. இட் இஸ் அ கேரண்டி given by the lessee to the lessor at the time of inception of the lease itself. ஸ்டார்டிங்ல லெஸ்ஸி சத்தியம் பண்ணிடுவார், கண்டிப்பா கட்டாயமா இவ்வளவு அமௌண்ட் நான் உங்களுக்கு என்னவா தரேன், ஸ்கிராப் வேல்யூ தரேன். அதுதான் GRV. இட் இஸ் a fair value of the asset, agreed guarantee to be paid to யாருக்கு? lessor at the end of the lease term. Sir, GRV can be for the guarantee given either by the lessee or by the independent third party. இது யாரோட ஆங்கிள்? lessor-ஓட ஆங்கிள். Very important discussion man. From here onwards the game is starting man. Interest rate implicit in the lease. Interest rate implicit in the lease. For example, அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கறேன். சார், உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு 1 lakh rupees என்ன இருக்குன்னா காசு இருக்கு. நீங்க இந்த 1 lakh rupees காசை நீங்க பேங்க்ல போய் டெபாசிட் போட போறீங்க. சார், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்கேஸ் இந்த 1 lakh rupees 1,10,000 rupees ஆயிருக்குன்னா ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இந்த 1 lakh rupees க்ரோ ஆனதுனால தானே 1,10,000 ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நம்மளோட சப்ஜெக்ட்ல நம்மளோட கோர்ஸ்ல இந்த 1,10,000 நம்ம ஃபியூச்சர் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த 1 lakh நம்ம பிரசன்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஏன்னா பிரசன்ட்லி டுடே என் கையில 1,00,000 ரூபாய் இருக்கு. ஃபியூச்சர்ல அது 1,10,000 ரூபாயா மாறுது. ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அது க்ரோ ஆகும் போதுதான் 1,00,000 ரூபாய் 1,10,000 ரூபாயா மாறுது. ரைட்டா சார்? எஸ் சார். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றாங்கன்னா, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பிரசன்ட் வேல்யூல இருந்து ஃபியூச்சர் வேல்யூ போனீங்களா? இப்போ நம்ம ஃபியூச்சர் வேல்யூல இருந்து திருப்பி எங்க வரோம்னா பிரசன்ட் வேல்யூக்கு வரும். இது எக்ஸாம்பிள் நம்பர் 1. எக்ஸாம்பிள் நம்பர் 1ல நம்ம எந்த வேல்யூல இருந்து எந்த வேல்யூக்கு போறோம்? பிரசன்ட் வேல்யூல இருந்து ஃபியூச்சர் வேல்யூ. பிரசன்ட் வேல்யூல இருந்து ஃபியூச்சர் வேல்யூக்கு போகணும்னா நம்ம காம்பவுண்டிங் பண்ணணும். என்ன பண்ணணும்? காம்பவுண்டிங் பண்ணணும். சார், அப்போ இன்னையில இருந்து ஃபியூச்சருக்கு போனோம்னா காம்பவுண்டிங் பண்ணும். அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் நம்ம வந்து ஃபவுண்டேஷன்ல படிச்சிருப்போம் நம்ம. ரைட்டா சார்?
இப்போ நம்ம ஃபியூச்சர் வேல்யூல இருந்து என்ன வேல்யூக்கு வரணும்னா பிரசன்ட் வேல்யூக்கு வரணும்னா நம்ம டிஸ்கவுண்டிங் பண்ணணும். என்ன பண்ணணும்? டிஸ்கவுண்டிங் பண்ணணும். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் இம்ப்ளிசிட் இன் லீஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு லெஸ்ஸியா இருக்கீங்க, நான் ஒரு லெஸ்ஸாரா இருக்கேன். நீங்க ஒரு லெஸ்ஸியா இருக்கீங்க, நான் ஒரு லெஸ்ஸாரா இருக்கேன். என் பார்ட்ல இருந்து நான் லீஸ்ல என்ன பண்ணுவேன்? நேராக கடைக்கு போவேன், ஒரு அசட்டை வாங்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அசட்டை நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து டுடே இன்னைக்கு வாங்கினேன்னு வச்சுக்கோ. இதை நம்ம சப்ஜெக்ட்ல Y0ன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு Y0 அப்படின்னு சொல்லுவாங்க. சார், நீ எனக்கு லீஸ் டேர்முக்கு எனக்கு லீஸ் ரெண்டல் கொடுப்பியா? பிளஸ் எனக்கு நீ ஜிஆர்வியும் கொடுப்ப. ஃபார் எக்ஸாம்பிள், இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4 அண்ட் இயர் 5 5 வருஷம் தான் லீஸ் டேர்ம் நினைச்சுக்கோ. நீ எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல 1 லட்சம் ரூபாய் லீஸ் ரெண்டல் தரப்போற. எனக்கு செகண்ட் இயர்ல 1,20,000 rupees லீஸ் ரெண்டல் தரப்போற. தேர்ட் இயர்ல 1,40,000 rupees லீஸ் ரெண்டல் தரப்போற. ஃபோர்த் இயர்ல 1,60,000 rupees லீஸ் ரெண்டல் தரப்போற. ஃபிஃப்த் இயர்ல 1,80,000 rupees லீஸ் ரெண்டல் தரப்போற. வாயில வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்றேன் நான். பிளஸ் நீ எனக்கு 5வது வருஷத்தோட எண்டில் 50,000 ரூபாய் என்னவும் தருவேன், ஜிஆர்வியும் தருவேன். கால்குலேட்டர் 1 lakh rupees பிளஸ் 1,20,000 பிளஸ் 1,40,000 பிளஸ் 1,60,000 பிளஸ் 1,80,000 பிளஸ் 50,000 டோட்டலா 7.5 லட்சம் ரூபாய் நீ எனக்கு தரப்போற. கரெக்டா? நான் எவ்வளோ இந்த லீஸ் டிரான்சாக்ஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ண? 5 லட்சம் ரூபாய். இப்ப இந்த ஸ்டாண்டர்ட் எப்படி யோசிக்க சொல்லுதுன்னா, இந்த 5 லட்சம் ரூபாயை நீ பேங்க்ல போட்டிருந்தா 5 வருஷத்துல அது 7.5 லட்சம் ரூபாயா மாறுதா? அப்ப 5 லட்சம் ரூபாய் உன் கையில் இருக்கு, அதை நீ பேங்க்ல எடுத்துட்டு கொண்டு போய் டெபாசிட் பண்ணேனா எப்படி 1 லட்சம் ரூபாய் 1,10,000 ரூபாயா மாறிச்சோ, அதே மாதிரி 5 லட்சம் ரூபாய் 7.5 லட்சம் ரூபாயா மாறுது. அப்ப ஏதோ ஒரு பர்சன்டேஜ்ல அது 5 வருஷத்துக்கு குரோ ஆகுது கண்ணா. அப்ப அந்த பர்சன்டேஜ் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் இம்ப்ளிசிட் இன் லீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது லீஸுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட். இத கண்டிப்பா கட்டாயமா லெஸ்ஸாரானா உனக்கு சொல்ல மாட்டேன். லெஸ்ஸாரானா உனக்கு சொன்னா உன்னை வச்சு எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு நீ அழகா கண்டுபிடிச்சிருவ. ஆரியோல் ரிலீவ் வித் மீ. அப்ப நீ என்ன திங்க் பண்ணுவ? இன்கேஸ் என்னோட IRR, வாட் இஸ் IRR? இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 20% வச்சுக்குவேன். நீ உட்கார்ந்து யோசிக்க மாட்டேன், அந்த ஆள் எனக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு அசட் வாங்கி கொடுத்துட்டு 5 வருஷத்துல அது 7.5 லட்சம் ரூபாயை க்ரோ பண்ணிட்டாரு. அப்படின்னா என்ன வச்சு எவ்வளவு சம்பாதிச்சிட்டாரு? 20%. 20% நான் உன்னை வச்சு சம்பாதிச்சேன்னா that 20% is my income. That 20% is your expense. நீ என்ன யோசிப்ப? சீ, பேங்க்ல இருந்து லோன் எடுத்திருந்தா நான் 12% இன்ட்ரெஸ்ட் கட்டி இருந்தா போதும். ஆனா நம்மால் நம்ம கிட்ட இருந்து 20% சொல்லாமே வாங்குறாங்க. அப்ப நிறைய லெஸ்ஸி என்ன பண்ண மாட்டாங்கன்னா லீஸ் அக்ரிமெண்ட்ல என்டர் பண்ண மாட்டாங்க. என்னோட லாபத்தை சொன்னேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கோக்கு வாங்கி குடிக்கிறோன்னு வச்சுக்கோ. ஒரு பாட்டிலுக்கு 35 ரூபா 40 ரூபா நம்ம பே பண்றோம். த காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் தட் கோக் மேபி லெஸ் தேன் 5 rupees. இப்ப நம்ம 5 ரூபாய் தான் அந்த கோக் பாட்டிலுக்கு ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிட்டு நம்ம கோக் குடிக்கும்போது ஒரு முடக்கு குடிக்கும்போது மன கஷ்டமா இருக்கும். பிகாஸ் என்னன்னா, ஐயோ 5 ரூபாய் பொருளை நான் போய் 40 ரூபாய் கொடுத்து சாப்பிட்றேனே. இதே மாதிரி தான் லீஸ் அக்ரிமெண்ட்டும். அப்ப லெஸ்ஸார் என்ன பண்ண மாட்டாங்கன்னா லெஸ்ஸியை வச்சு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. அது எங்க இருக்காதுன்னா லீஸ் அக்ரிமெண்ட்ல இருக்காது. AS 19 என்ன சொல்லுதுன்னா, கண்ணா அது லீஸ் அக்ரிமெண்ட்ல இல்லைன்னா பரவாயில்லை, நீ கண்டுபிடிச்சாதான் என்னால ஃபர்தர் அக்கவுண்டிங் சொல்ல முடியும். சோ லீஸ் அக்ரிமெண்ட் வில் ஜெனரலி ஸ்டே த லீஸ் ரெண்டல். கண்டிப்பா as a lessee நீங்க வருஷம் 1 lakh, 1,20,000, 1,40,000, 1,60,000, 1,80,000 and sir GRV also and lease term also 5 வருஷம் தான் லீஸ், 3 வருஷம் தான் லீஸ். இப்படிங்கிறது எங்க சொல்லப்படும்? லீஸ் அக்ரிமெண்ட்ல சொல்லப்படும். However, rate of interest would not be specified because it is a secret of the lessor. அதுதான் உன்னை வச்சு நான் சம்பாதிக்கிற லாபம். அந்த லாபத்தை நான் சொல்லிட்டேன்னா உனக்கு தெரிய வந்துடும் நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது. However, it is implied that lessor would be charging for the time value from the lessee. கண்டிப்பா டைம் வேல்யூ இருக்கு. பிகாஸ் இன்னைக்கு நான் 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன்னா 5 வருஷத்துல அது 7.5 லட்சம் ரூபாய் grow ஆகுதுன்னா அது டைம் வேல்யூ ஆஃப் மணி தானே. எஸ் சார். So what this standard is saying that interest rate implicit in lease is equal to IRR of the lessor. IRR of the என்ன சார் IRR of the lessor?
இங்க வாங்க சார். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பதிலா நமக்கு பிரசன்ட் வேல்யூ எவ்வளோ லேக்? 5 லேக். இந்த எக்ஸாம்பிள் பதிலா நம்மளோட ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளோ லேக்? 7,50,000. இப்போ நான் ஃபியூச்சர் வேல்யூல இருந்து பிரசன்ட் வேல்யூக்கு எடுத்துட்டு வர்ற கான்செப்டை தான் டிஸ்கவுண்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன சார்? டிஸ்கவுண்டிங். ஃபியூச்சர் வேல்யூல இருந்து பிரசன்ட் வேல்யூக்கு எடுத்துட்டு வர்ற கான்செப்டை தான் நான் டிஸ்கவுண்டிங் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த 7,50,000 10% வச்சு நான் டிஸ்கவுண்ட் பண்றேன். நான் அசியூம் பண்றேன், அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இம்ப்ளிசிட் இன் தி லீஸ், ஒளிஞ்சிருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ பர்சன்டா இருக்கும்னு. அப்படின்னா எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அதை டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வரும்போது எனக்கு 6 lakhsன்னு எனக்கு வருதுன்னு வச்சுக்கவேன். இல்ல சார், 10% இஸ் நாட் த ஐஆர்ஆர். 10% இஸ் நாட் தி. இப்போ எனக்கு நீயே சொல்லு பார்க்கலாம். இங்க ஒரு கான்செப்ட் பாரு. இப்போ உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்கு. நீ இந்த 1 லட்சம் ரூபாய் பேங்க்ல என்ன போடுற? எஃப்டி போடுற. 10% உனக்கு இன்ட்ரெஸ்ட் தர்றாங்கன்னா 1,10,000 ரூபாய் ஆகுமா? இதே 1 லட்சம் ரூபாய பேங்க்ல நீ 20% போட்டா 1,10,000 ஆகுமா? 1,20,000 ஆகுமா? அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சுன்னா ஃபியூச்சர் வேல்யூ அதிகமாகும் கண்ணா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சுன்னா ஃபியூச்சர் வேல்யூ அதிகமாகும் கண்டிப்பா. இன்னைக்கு என் கையில 1 லட்சம் ரூபாய் இருக்கு, ஒரு பேங்க் 10% தராங்க அப்படின்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 1,10,000 ரூபாய் இருக்கு. இன்னைக்கு என் கையில அதே 1 லட்சம் ரூபாய் இருக்கு, இன்னொரு பேங்க் எனக்கு 20% தராங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு 1,20,000 ரூபாய். சோறு சாப்பிட்ற நீ 10% போடுவியா இல்ல 20% போடுவியா? 20% தான் போடுவேன். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆக அதிகமாக ஆட்டோமேட்டிக்கா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபியூச்சர் வேல்யூ என்ன ஆயிடும்? அதிகமாயிடும். இப்போ இந்த 6 lakh rupees ஃபியூச்சர் வேல்யூ கிடையாது சார். இந்த 7,50,000 rupees ஃபியூச்சர் வேல்யூவா தான் நான் டிஸ்கவுண்ட் பண்ணி எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கேன்? 6 lakh எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ எனக்கு இந்த 6 lakh rupees பிரசன்ட் வேல்யூ என்ன ஆகணும்? கம்மி ஆகணும். பிரசன்ட் வேல்யூ கம்மி ஆகணும். பிரசன்ட் வேல்யூ என்ன ஆகணும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகணும். அப்படின்னா நான் 10%ல என்ன பண்ணா பத்தாதுன்னா டிஸ்கவுண்ட் பண்ணா பத்தாது. நான் 12%லயோ இல்ல 13%லயோ இல்ல 14%லயோ என்ன பண்ணணும்னா டிஸ்கவுண்ட் பண்ணணும். Are you all really with me? Yes sir. சார் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் தரேன் சார். Those who are in live, those who are listening to this lecture, இதுவரைக்கும் உங்களுக்கு செம்ம கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். என் கூட இருந்து அழகா என்ஜாய் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க, ஹாப்பியா அதை ப்ராசஸ் பண்ணுங்க. சார் 2 சிச்சுவேஷன் தான் சார். 2 சிச்சுவேஷன் தான் AS19 இருக்கு. ஒன்னு நான் தான் லெஸ்ஸார், நீங்க தான் லெஸ்ஸி. நம்ம லீஸ் அக்ரிமெண்ட்ல நான் லீஸ் டேர்ம் எவ்வளோன்னு சொல்லிட்டேன். இத்தனை வருஷம் லீஸ் டேர்ம் சொல்லிட்டேன். GRV சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் சார் லீஸ் ரெண்டல் எவ்வளோன்னு சொல்லிட்டேன். எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்டேன், இன்க்ளூடிங் UGR. யாரையும் சேர்த்து UGRV சேர்த்து. UGRV இந்த சென்ஸ் மீன்ஸ் அது லீஸ் அக்ரிமெண்ட்ல சொல்ல மாட்டேன். ஆனா ஆஸ் அ லெஸ்ஸார் நான் சொல்லிட்டேன். இதுதான்ப்பா டோட்டல் ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் த அசெட். இந்த மொத்தம் 5 லட்சம் ரூபாய் ஸ்கிராப் வேல்யூ. இந்த 5 லட்சம் ரூபாய் ஸ்கிராப் வேல்யூல 4 லட்சம் ரூபாய் நீ கண்டிப்பா கட்டாயமா எனக்கு கேரண்டி பண்ணி தரணும். பேலன்ஸ் 1 லட்சம் ரூபாய் எனக்கு மார்க்கெட்ல இருந்து வரும். அதுதான் NRV UGRV. இப்ப பாருங்க, calculation of interest rate implicit in the lease. What is interest rate implicit in the lease? Which is IRR of the lessor. Which is IRR of the lessor. IRR na enna sir? What is the future value? 7,50,000. அதை என்ன பண்ணி எடுத்துட்டு வரணும்? டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். அந்த 7,50,000 ஏதோ ஒரு ரேட்ல என்ன பண்ணி எடுத்துட்டு வந்தா, டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தா அதோட ஆன்சர் உங்களுக்கு 5 lakh rupeesனு கிடைக்கணும். அந்த ரேட்டை தான் நம்ம IRR அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் மீன்ஸ் அட் IRR அந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல present value of the cash inflow should be equal to present value of the cash outflow. சார் நாம் தானே லெஸ்ஸார். நான் ஏதோ ரேட்ல ஃபார் எக்ஸாம்பிள் 15%ல நான் டிஸ்கவுண்ட் பண்றேன். எந்த அமௌண்ட்? 7,50,000. எதுக்காக டிஸ்கவுண்ட் பண்றீங்க? பிரசன்ட் வேல்யூக்கு எடுத்துட்டு வர்றதுக்காக டிஸ்கவுண்ட் பண்றீங்க. அப்ரிஷியேட் பண்றீங்களா? இப்போ அதோட பிரசன்ட் வேல்யூ ஆஃப் த கேஷ் இன்ஃப்ளோ ஒரு பர்டிகுலர் ரேட்ல நான் டிஸ்கவுண்ட் பண்ணேன்னா அந்த 7.5 லட்சம் ரூபாய் எனக்கு எவ்வளோன்னு காட்டும்? 5 லட்சம் காட்டும். should be equal to, இன்னைக்கு நான் கடையில போய் அசெட் எவ்வளவு ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கேன்? 5 lakh rupeesக்கு வாங்கியிருக்கேன். that means இன்னையோட வேல்யூ is equal to இன்னையோட வேல்யூ. that rate is equal to IRR. so IRR is a magic rate. IRR is a which
states that sir present value of the cash inflow should be equal to present value of the cash outflow. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க சார், annual lease rental. நானும் லீஸ்ல என்டர் பண்றோமா, எவ்வளவு ரூபீஸ் annual lease rental? 50,000 at the end of the each year. நான் என்ன சொன்னேன்னா ஒரு வருஷத்தோட எண்ட்லயும் எனக்கு 50,000 ரூபாய் தரணும்பா. ஓகே தானே உனக்கு? லீஸ் பீரியட் 5 இயர்ஸ். எத்தனை வருஷத்துக்கு என்டர் பண்ணிக்கலாம்? 5 இயர்ஸ். ஜிஆர்வி என் தலையில சத்தியம் பண்ணு, கண்டிப்பா 5 வருஷத்துக்கு அப்புறம் நீ எனக்கு எவ்வளவு கொடுப்ப? 25,000 ரூபீஸ் எனக்கு கொடுப்ப. நீ யூஜிஆர்வி எனக்கு மார்க்கெட்ல இருந்து 15,000 ரூபீஸ் வருது. இங்க பாருங்க 25,000 பிளஸ் 15,000 40,000 ரூபாய் இஸ் த ஸ்கிராப் வேல்யூ. கரெக்டா? தட் மீன்ஸ் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெளிப்படையா சொல்லிடுறேன், 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அசட்டை மார்க்கெட்ல கொண்டு போய் வித்தா 40,000 ரூபாய் கிடைக்கும். அதுல 25,000 ரூபாய் நீ எனக்கு கொடுத்துரு, அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்ல கொண்டு போய் வித்து 15,000 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? இங்க லெஸ்ஆர் வெளிப்படையா யூஜிஆர்வி எவ்வளவு வரும்னு சொல்லியிருக்காரு. சிலவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, சம்டைம்ஸ் நான் யூஜிஆர்வி 15,000 ரூபாய் வருதுன்னு சொன்னா நீ என்ன தெரியுமா சொல்லுவ? சார் மொத்த ஸ்கிராப் வேல்யூ 40,000 ரூபாய், 25,000 ரூபாய் ஏன் தலையில வச்சு கட்டுறீங்க? நான் 20,000 ரூபாய் நான் தரேன் சார், மார்க்கெட்ல கொண்டு 20,000 ரூபாய் நீங்க வித்துக்குங்க சார். இந்த மாதிரி சொன்னா எனக்கு வர்ற ஸ்கிராப் வேல்யூ என்ன ஆகும்? கம்மியாகும். அப்ப as a lessor நான் என்ன பண்ணுவேன்னா, ரைட் சார், ஃபேர் வேல்யூ அட் த பிகினிங் ஆஃப் த லீஸ். இன்னைக்கு நான் கடையில போய் எவ்வளவு ருபீஸ் வாங்கியிருக்கேன்? 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன். 2 லட்சம் ரூபாய் கொடுத்த அசெட் வாங்கியிருக்கேன் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்னோட லீஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது? சார் இன்னைக்கு ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட்னா மொத்தமா நான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்த அசெட் வாங்கியிருக்கேனா? நீ எனக்கு லீஸ் ரெண்டல் கொடுப்ப. வாட் இஸ் அ லீஸ் டேர்ம்? 5 இயர்ஸ். அப்படின்னா Y1, Y2, Y3, Y4 and Y5. என்ன ஒத்துக்கிறியாப்பா? எவ்வளோப்பா ஆனுவல் லீஸ் ரெண்டல்? எவ்வளோ எனக்கு வந்து வருஷா வருஷம் லீஸ் ரெண்டல் எவ்வளோ தரப்போறேன்? 50,000. அது இல்லாம கண்டிப்பா கட்டாயமா தலையில வச்சு சத்தியம் பண்ண ஞாபகம் இருக்கா? எனக்கு ஜிஆர்வி எவ்வளோ தரப்போறேன்? 25,000. அப்ப 50,000 into 5 na 2,50,000 plus 25,000 na 2,75,000. அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், அது 5 வருஷத்துக்குள்ள எவ்வளவா குரோ ஆகுது? 2,75,000 ருபீஸா குரோ ஆகுது. ரைட்டா? ஏதோ ஒரு ரேட்ல குரோ ஆனாதான் அது 2,75,000 ஆகும். அந்த ரேட்டை தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் implicit in lease. அதுதான் IRR of the lessor. அந்த ரேட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, at NRR IRR 2 lakh should be equal to 2 lakh. இது எந்த 2 lakh? இது discounted cash outflow. கரெக்டா சார்? இந்த 2,75,000 நீ என்ன பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தேனா எவ்வளவு ருபீஸா மாறணும்? 2 lakh மாறணும். அப்ப எனக்கு தெரியல அந்த ரேட் என்னங்கிறது. நான் என்ன அசியூம் பண்றேன்னா, அந்த ரேட் 10% இருக்குமோ கெஸ் தான் பண்றேன். இப்ப எல்லா ஃபியூச்சர் வேல்யூவையும் என்ன வேல்யூவா மாத்த போறேன்? பிரசன்ட் வேல்யூவா மாத்த போறேன். அந்த ஃபியூச்சர் வேல்யூவை நான் எந்த வேல்யூவா மாத்தினா, பிரசன்ட் வேல்யூவா மாத்தினா அதோட டோட்டல் எனக்கு எவ்வளவு லேக்ஸ் வந்துச்சுன்னா 2 lakhsன்னு வந்துச்சுன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் 10% என்னோட IRR அப்படின்னு சொல்லலாம். இயர் நம்பர் 1, இயர் நம்பர் 2, இயர் நம்பர் 3, இயர் நம்பர் 4, இயர் நம்பர் 5. 5 வருஷம் நீ எனக்கு என்ன ரெண்டல் தருவ? லீஸ் ரெண்டல் தருவ. 5வது வருஷத்தோட எண்டில் நீ எனக்கு ஜிஆர்வி தருவ. 5வது வருஷத்தோட எண்டில் மார்க்கெட்ல இருந்து எனக்கு யூஜிஆர்வி வரும். லிசன், இங்க தான் அடுத்த கான்செப்ட். சாரே, what is IRR? Internal rate of return. அது யாரோட ஆங்கிள் இருந்து? லெஸ்ஸாரோட ஆங்கிள், லெஸ்ஸியோட ஆங்கிள் இருந்து கிடையாது. லெஸ்ஸாரோட ஆங்கிள் இருந்து சார் டிஸ்கவுண்டட் கேஷ் என்ன ஃப்ளோ? இன்ஃப்ளோ should be equal to discounted cash outflow. Discounted cash outflow na marketல போய் வாங்குன காசு. மார்க்கெட்ல போய் வாங்குன காசுனா அது क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு அசெட் வாங்கி இருக்காங்க. as a lessor அவருக்கு என்னென்ன காசு வரும் சார்? அவருக்கு லீஸ் ரெண்டல் வரும். இது யார்கிட்ட இருந்து வரும்? லெஸ்ஸி கிட்ட இருந்து வரும். அது இல்லாம அவருக்கு என்ன வரும்னா ஜிஆர்வி வரும். ஜிஆர்வி யார்கிட்ட இருந்து வரும்? லெஸ்ஸி கிட்ட இருந்து வரும். சார் இவன் தோ யூஜிஆர்வி யாருக்கிட்ட இருந்து வரலனா கூட, லெஸ்ஸி கிட்ட இருந்து வரலனா கூட, மார்க்கெட்ல இருந்து அந்த யூஜிஆர்வி வருதுனா கூட ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ண யாரையும் நீங்க இன்க்ளூட் பண்ணணும். சார் யூஜிஆர்வி இன்க்ளூட் பண்ணணும். பிகாஸ் வாட் இஸ் ஐஆர்ஆர்? at IRR sir present value of cash inflow, present value of MLP கிடையாது, present value of cash inflow. cash inflow na as a lessor, lessor க்கு வர எல்லா காசையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். lessor க்கு லெஸ்ஸி கிட்ட இருந்து லீஸ் ரெண்டல் வரும், lessor க்கு லெஸ்ஸி கிட்ட இருந்து GRV வரும், lessor க்கு மார்க்கெட்ல இருந்து UGRV வரும். இந்த மூணு விஷயங்கள் நீங்க கால்குலேட் பண்ணணும் என்ன RR க்கு.
IRR இருக்கு. அப்படின்னா GRV லெஸ்ஸி கிட்ட இருந்து வரும், UGRV மார்க்கெட்ல இருந்து வரும். Are you really with me? நீ எனக்கு மாசம் மாசம் எவ்வளவு தர போற? 50 50 50 50 50. தலையில சத்தியம் பண்ணது 25. மார்க்கெட்ல இருந்து எனக்கு வர போறது, these are my future cash inflows from the total lease transaction. இத நான் எத்தனை % டிஸ்கவுண்ட் பண்ண போறேன்? 10%. கால்குலேட்டர் 1 divided by 1.1 போட்டேன்னா 0.909 ஈக்குவல் டு போடு, 0.826 ஈக்குவல் டு போடு, 0.751 ஈக்குவல் டு போடு, 0.683 ஈக்குவல் டு போடு, 0.621. அவ்வளவுதான். 5வது வருஷம் வந்துட்டோம். 5வது வருஷம் வர்ற எல்லா கேஷ் ஃப்ளோக்குமே 0.621 தான். இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தட் இஸ் என்ன சார், கேஷ் ஃப்ளோ இன்டு பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் போட்டீங்கன்னா டோட்டல் நமக்கு எவ்வளோ வரணும்? 2 lakhs வரணும். Because at NRR, IRR, discounted cash inflow should be equal to discounted cash outflow. ஒரு விஷயம் உண்மை சாரே, discounted cash outflow is equal to 2 lakh rupees. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். Discounted cash outflow is equal to 2 lakh. இப்போ எனக்கு ஃபியூச்சர்ல வர்ற இந்த கேஷ் ஃப்ளோவை நான் இன்னைக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி என்ன வேல்யூவா எடுத்துட்டு வந்தேன்னா, பிரசன்ட் வேல்யூவா எடுத்துட்டு வந்தேன்னா எனக்கு எவ்வளோ லேக்ஸ் வரணும்? 2 lakhs வரணும். அப்படி எனக்கு எக்ஸாக்டா எவ்வளோ லேக்ஸ் வருதுன்னா இந்த 10% நான் IRR கூப்பிடுவேன். இப்போ எனக்கு 2 lakhs வரல, அதை விட அதிகமா வந்திருக்கு. அப்படின்னா பிரசன்ட் வேல்யூ என்னவா இருக்கு? அதிகமா இருக்கு. இப்போ எனக்கு பிரசன்ட் வேல்யூ என்ன ஆகணும்? கம்மி ஆகணும். பிரசன்ட் வேல்யூ கம்மி ஆகணும்னா டிஸ்கவுண்ட் ரேட் அதிகமாகணும். டிஸ்கவுண்ட் ரேட் அதிகமாகணும். அப்ப நான் 10% டிஸ்கவுண்ட் பண்ணா பத்தாது, நான் 14% டிஸ்கவுண்ட் பண்ண போறேன். ஏன் 14% டிஸ்கவுண்ட் பண்ண போறேன்னா, எனக்கு 10% போடும்போது 2 லட்சம் ரூபாய் வரல, அதை விட அதிகமா வந்திருக்கு. அதே தான் நான் ரிப்பீட் பண்ணுவேன். இயர் நம்பர் 1 2 3 4 5 5 5 லீஸ் ரெண்டல். இந்த லீஸ் ரெண்டல் எனக்கு யாரு தருவா சார்? லெஸ்ஸி தருவாங்க. அது இல்லாம GRV யாரு தருவா? லெஸ்ஸி தருவாங்க. UGRV எனக்கு எங்க இருந்து வரும்? மார்க்கெட்ல இருந்து வரும். மை டியர் லவபிள் ஸ்டூடண்ட்ஸ், 50 50 50 50 50. இது இல்லாம GRV நீ தர 25,000, மார்க்கெட்ல இருந்து எனக்கு வர்ற 15,000. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த IRR எவ்வளவு % கிடையாது, 10% கிடையாது. IRR எவ்வளவு %? 14%. Take your calculator. 1 divided by 1.14 comes to 0.877 equal to போடுங்க 0.769 equal to போடுங்க 0.675 equal to போடுங்க 0.592 equal to போடுங்க 0.519. மிச்சம் எல்லாமே 0.519 தான். என்னப்பா அப்ரிஷியேட் பண்றியா? இப்போ இந்த கேஷ் ஃப்ளோ இன்டு பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணேனா எனக்கு டோட்டல், அதோட டோட்டல் எனக்கு எவ்வளோ வரணும்? 2 lakhs வரணும். ஆனால் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு? 1,92,360. அப்படின்னு எனக்கு என்ன புரியுதுன்னா, சாரே 2 lakhs விட கீழே போயிடுச்சு, கொஞ்சம் அதிகமா போயிட்டோமோ? ஏன்னா 13%லயோ இல்ல 12%லயோ டிஸ்கவுண்ட் பண்ணி இருந்திருக்கணும். அப்போ எனக்கு ஒரு விஷயம் ஷுவரா புரிஞ்சிச்சு, the IRR of the lessor is between எவ்வளோ அண்ட் எவ்வளோ %? 10%க்கும் 14%க்கும் இடையில தான், நடுவுல தான் NRR இருக்கு, IRR இருக்கு. அந்த IRR கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இன்டர்போலேஷன் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? இன்டர்போலேஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 14%, 10%. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், 14%ல உனக்கு டோட்டலா 1,92,360 வந்துச்சா? ஆனா நியாயமா உனக்கு எவ்வளவு வரணும்? 2 lakh rupees டோட்டல் வந்திருக்கணும். ஸோ கால்குலேட்டர் 1,92,360 மைனஸ் 2 lakh போட்டேன்னா 7,640 கம்மியா வந்திருக்கு. இங்க பாருங்க 7,640 நெகட்டிவ். சார் வேற மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இதே எத்தனை % டிஸ்கவுண்ட் பண்ணப்போ? 10% டிஸ்கவுண்ட் பண்ணப்போ 2,14,340 வந்திருக்கா? எவ்வளோ வந்திருக்கணும்? 2 lakh. அப்ப 14,340 எக்ஸ்ட்ரா வந்திருக்கா? That's what 14,340. இங்க பாருங்க, எனக்கு நெகட்டிவும் வேண்டாம், பாசிட்டிவும் வேண்டாம். எனக்கு சார் NPV 0வா வேணும். That means net present value 0வா வேணும். அப்ப 0வா வேணும்னா இந்த நெகட்டிவ் 7,640ல இருந்து 0 வரைக்கும் டிராவல் பண்ணணுமா? which is 7,640 divided by, இங்க பாருங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கேட்கிறேன். நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து 7,640 கடன் வாங்கியிருந்தீங்க. நீங்க இப்ப இன்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த கடனை நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு உங்க பாக்கெட்ல 14,340 இருக்கு. அப்ப நீங்க 7,640 மட்டும்தான் சம்பாதிச்சிருப்பீங்களா?
இல்ல 7640 பிளஸ் 14340 சம்பாதிச்சிருப்பீங்களா? 7640 பிளஸ் 14340 சம்பாதிச்சிருப்பீங்க. கரெக்டா? இது எல்லாமே எத்தனை வருஷத்துல சம்பாரிச்சீங்க? 4 வருஷத்துல சம்பாரிச்சீங்க. பாருங்க 10%க்கும் 4%க்கும் இடையில தான் இவ்வளவு கேப். அப்ப இது எல்லாமே 4 வருஷத்துல சம்பாதிச்சது. அப்ப 7640 டிவைடட் பை 7640 plus 14340 na 21980 ஒத்துக்கிறீங்களா? அப்ப 7640 divided by 21980 into 4 na 1.39%. 1. இங்க பாருங்க உங்களுக்கு 14% தான் நெகட்டிவ் காட்டுது. எனக்கு என்ன ஆகணும்னா நெகட்டிவ் இருந்து 0 போகணுமா? நெகட்டிவ் இருந்து 0 போனோம்னா, அதாவது எனக்கு வந்து இந்த என்பிவி 14% எனக்கு நெகட்டிவா இருக்கு. எனக்கு நெகட்டிவ் வேண்டாம், 2 lakh ஆகும். அப்ப நான் என்ன திங்க் பண்றேன்? ஐயோ நான் எக்ஸ்ட்ரா ரேட்ல என்ன பண்ணிட்டேன்? டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன். 14% பண்ணி இருந்திருக்க கூடாது, அதை விட கம்மியா பண்ணி இருந்திருக்கணும். எவ்வளவு கம்மியா பண்ணி இருந்திருக்கணும்? 1.39% கம்மியா பண்ணி இருந்திருக்கணும். அப்படின்னா 14 minus 1.39 comes to 12.60 or rather 12.61% is the IRR of the lessor. ஒத்துக்கிறியா நீ? சரி, இப்ப இதே வேணும்னா நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல கால்குலேட் பண்ணலாம். இங்க பாருங்க, இங்க எவ்வளவு இருந்துச்சு? 0. உங்க கடனும் இல்ல, காசும் இல்ல. நீங்க உங்க கையில இன்னைக்கு எவ்வளவு காசு இருக்கு? அப்ப நீங்க 14,340 சம்பாதிச்சிருக்கீங்களா? டிவைடட் பை டோட்டலா வாட் இஸ் a total சம்பாத்தியம்? 21,980 over a period of how many years? 4 years. அப்படின்னா வாங்க 14,340 divided by 21,980 into 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு 2.60 or 2.61 வருதா? வாங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இங்க எவ்வளவு பர்சன்ட்? 10%. நம்மளோட யோசனை என்ன? நம்ம என்ன நினைச்சோம்னா 10% இருக்கும் ஐஆர்ஆர் நினைச்சோம். ஆனா 10% இல்ல ஐஆர்ஆர். ஏன்னா உனக்கு பாசிட்டிவ் என்பிவி வந்துச்சு. அப்ப பிரசன்ட் வேல்யூவை கம்மி பண்ணணும்னா ரேட்டை நீ அதிகம் பண்ணணும். அதிகம் பண்ணணும்னா பிளஸ் பண்ணணும். இந்த எத்தனை பர்சன்ட் கூட? 10% கூட 2.60% பிளஸ் பண்ணேன்னா 12.6%. லுக் அட் ஹியர், 12.6%. அப்போ 14% வச்சு யோசிக்கும் போது அதிகமான ரேட் எடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணிடும். அப்ப மைனஸ் பண்றோம். 10% வச்சு யோசிக்கும் போது கம்மியான ரேட்டை வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம், அதனால பிளஸ் பண்றோம். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட். 12.60% is the IRR. This is the first requirement of AS90. AS90 நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நீங்க IRR கண்டுபிடிச்சிருங்க. IRR கண்டுபிடிக்கணும்னா நம்ம லெசார் வாயை திறந்து UGRV எவ்வளோன்னு சொல்லணும். அவர் யூஜிஆர்வி சொல்லணும்னா ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோன்னு தெரியணும். ஸ்கிராப் வேல்யூ தெரிஞ்சா ஸ்கிராப் வேல்யூல இருந்து ஜிஆர்வி மைனஸ் பண்ணிட்டு வர்ற அமௌண்ட் தான் யூஜிஆர்வி. இப்போ திஸ் லெஸ்ஸார் இஸ் a குட் பாய். அவர் வாயை திறந்து சொல்லிட்டார் இவ்வளோதான் ஸ்கிராப் வேல்யூ. அதுல இருந்து ஜிஆர்வியை மைனஸ் பண்ணி நமக்கு யூஜிஆர்வி வந்துச்சு. இப்போ லீஸ் லயபிலிட்டி, இப்போதான் கதை ஆரம்பிக்குது. சார் ஆனுவல் லீஸ் ரெண்டல் அதே கொஸ்டின். 50,000 at the end of the each year. லீஸ் பீரியட் எவ்வளோ இயர்? 5 years. GRV எவ்வளோ? 25,000. UGRV எவ்வளோ? 15,000. Fair value at the beginning of the lease 2 lakh. What is the interest rate implicit in the lease? 12.6%. அதான் நம்ம கண்டுபிடிச்சோம். லாஸ்ட் கொஸ்டின்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இம்ப்ளிசிட் இந்த லீஸ் இல்ல, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இம்ப்ளிசிட் இந்த லீஸ் இருக்கு. இப்போ வாட் AS is saying that இது என்ன லீஸ்? ஃபைனான்ஸ் லீஸ். ஃபைனான்ஸ் லீஸ்னா அசெட் யாரோட புக்ஸ்ல இருந்து வெளியே போகணும்? லெஸ்ஸாரோட புக்ஸ்ல இருந்து வெளியே போகணும். யாரோட புக்ஸுக்குள்ள வரணும்? லெஸ்ஸியோட புக்ஸ்ல வரணும். அப்ப நீ ஒரு என்ட்ரி போடணும், நீ ஒரு ஜர்னல் என்ட்ரி போடணும். நீ என்ன ஜர்னல் என்ட்ரி போடணும்னா அசெட் அக்கவுண்ட் டெபிட். அசெட் அக்கவுண்ட் டெபிட். நீ அசெட் அக்கவுண்ட டெபிட் பண்ணணும். ஏதோ ஒரு வேல்யூல அசெட் அக்கவுண்ட டெபிட் பண்ணணும் டு லெஸ்ஸார். ஏன்னா நீ அந்த காசை இன்னும் எனக்கு தரல, நீ ஃபியூச்சர்ல தான் எனக்கு காசு தருவேன். அப்ப வாட் தி ஸ்டாண்டர்ட் இஸ் சேயிங் தட் தம்பி நீ உன்னோட ஆங்கிள் திங்க் பண்ணு. ஏன்னா உன்னோட புக்ஸ்ல தான் இந்த என்ட்ரி பாஸ் பண்ணுவேன். ஏன்னா என் புக்ஸ்ல டி ரெகக்னிஷனும் உன் புக்ஸ்ல ரெகக்னிஷனும். நீ லெஸ்ஸாருக்கு கண்டிப்பா லீஸ் ரெண்டல் பே பண்ணுவியா? நீ லெஸ்ஸாருக்கு கண்டிப்பா கட்டாயமா சார் ஜிஆர்வி பே பண்ணுவியா? இந்த ரெண்டே அமௌண்ட் மட்டும் தான் நீ பே பண்ணுவ. அது எப்ப பே பண்ணுவேன்? இன்னைக்கு பே பண்ணுவே இல்ல ஃபியூச்சர்ல பே பண்ணுவியா? ஃபியூச்சர்ல பே பண்ணுவேன். ஜர்னல் என்ட்ரி இன்னைக்கு போடுறியா? ஃபியூச்சர்ல போடுறியா? இன்னைக்கு போடுறேன். அப்ப எப்படி இன்னைக்கு போட ஜர்னல் என்ட்ரிக்கு ஃபியூச்சரோட வேல்யூ போட முடியும்? முட்டாள் ஆயிடுவோம் நம்ம. அதனால மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், AS90 நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா 1 2 3 4 5
and 5 because நீ எனக்கு GRV பே பண்ணுவ 5 வருஷம் எனக்கு லீஸ் ரெண்டல் பே பண்ணுவ 5வது வருஷத்தோட எண்டில் எனக்கு நீ GRV பே பண்ணுவ எவ்வளவு லீஸ் ரெண்டல் 50 50 50 50 50 and 5வது வருஷத்தோட எண்டில் GRV 25000 இத எவ்வளோ percentageல present value கண்டுபிடி 12.6% because 12.6% is the NRR of the lease IRR of the lease 12.6% is the IRR of the lease. What is IRR? அது யாரோட ஆங்கிள் இருந்து லெஸ்ஸாரோட ஆங்கிள் இருந்து. At IRR, present value of the cash inflow should be equal to present value of the cash outflow. ஒத்துக்கிறியா? My dear lovable students, வாங்க calculator எடுங்க 1 divided by 1.26 comes to 0.890 வருதா? Equal to 0.790 equal to 0.700 equal to 0.622 equal to 0.552 equal to 0.552. இப்போ இந்த கேஷ் ஃப்ளோவையும் பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரசன்ட் வேல்யூ ஆஃப் எம்எல்பி கிடைக்கும். வாட் இஸ் எம்எல்பி? மினிமம் லீஸ் பேமெண்ட். திஸ் இஸ் ஃப்ரம் த ஆங்கிள் ஆஃப் யாரோட ஆங்கிள்? லெஸ்ஸியோட ஆங்கிள். ஏன்னா நீங்க எனக்கு என்னவும் தான் பே பண்ணுவீங்க. லீஸ் ரெண்டலும் பிளஸ் ஜிஆர்வி தான் பே பண்ணுவீங்க. இதுக்குள்ள என்ஆர்வி இல்லை, யூஜிஆர்வி இல்லை. பிகாஸ் அது லெஸ்ஸி பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது யாருக்கு வரும்னா லெஸ்ஸாருக்கு வரும். எங்கிருந்து வரும்னா மார்க்கெட்ல இருந்து வரும். இப்ப அது இருக்கா என்ன? யூஜிஆர்வி இருக்கா என்ன? இல்ல சார். நான் ஒன்னு கேட்கிறேன், யூஜிஆர்வி எவ்வளவு அமௌண்ட்? 15,000 rupees is the UGRV. என்ன ஒத்துக்கிறியாப்பா? இந்த 15,000 UGRV எத்தனாவது வருஷம் வரும்? ஃபர்ஸ்ட் இயர்ல வருமா இல்ல 5th இயர்ல வருமா? அதோட பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் 0.552 இங்கே இருக்கு. கரெக்டா? சோ கால்குலேட்டர் 15,000 into 0.552 போட்டேனா 8,280. என்ன ஒத்துக்கிறியா? இப்ப கால்குலேட்டர் இது ரெண்டே ஆட் பண்ணு. 1,91,500 plus 8,280 போட்டேனா 1,99,780. approximately it is equal to 2 lakh. What is the 2 lakh? This is the 2 lakh man fair value at the beginning of the lease. சார் அது மேட்ச் ஆவறதுனால தானே 12.6% நம்ம என்னன்னு கூப்பிட்டோம்? ஐஆர்ஆர் னு கூப்பிட்டோம். பிகாஸ் அட் ஐஆர்ஆர் அது யாரோட ஆங்கிள்? லெஸ்ஸாரோட ஆங்கிள். லெஸ்ஸாரோட ஆங்கிள்ங்கிறதுனால நம்ம லீஸ் ரெண்டல் எடுத்துப்போம், ஜிஆர்வி எடுத்துப்போம், யூஜிஆர்வி எடுத்துப்போம். நம்ம இது சார் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் த எம்எல்பி. ஏன் எம்எல்பி? யாரோட புக்ஸ்ல என்ட்ரி போட போற? லெஸ்ஸியோட புக்ஸ்ல. நீ ஃபியூச்சர்ல என்ன பே பண்ண போறியோ அதோட பிரசன்ட் வேல்யூ தான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணணும். லெஸ்ஸாருக்கு மார்க்கெட்ல இருந்து ஏதோ ஒன்று வருதுன்னா அது ஏன் சார் ஓம் புக்ஸில் நீ ரெக்கார்ட் பண்ற? அதனாலதான் வெறும் லீஸ் ரெண்டலும் ஜிஆர்வியும் மட்டும் நீ ரெக்கார்ட் பண்ற. அப்ரிஷியேட் பண்றியா? வாட் அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் AS19 is saying that யாரோட புக்ஸ்ல என்ட்ரி போட போறீங்க? லெஸ்ஸியோட புக்ஸ்ல. பிரசன்ட் வேல்யூ ஆஃப் எம்எல்பி ஃபியூச்சர்ல நீ பே பண்ண போறதோட இன்னையோட பிரசன்ட் வேல்யூ எவ்வளோ? 1,91,500. 1,91,000 fair value of the lease asset. How much lakh? 2 lakh. நீ நியாயமா பேசு, தர்மமா பேசு. ஒரு அசெட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் வேல்யூ. அதை இன்னைக்கு நீ 1,91,500க்கு புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ற. whichever is lower, whichever is lower, whichever is lower. Any problem? No problem. No problem. In case 2 லட்சம் ரூபாயோட அசெட் நீ 2.5 லட்சம் ரூபாய்க்கு ரெக்கார்ட் பண்ணேன்னு வெச்சுக்கோ. ரெக்கார்ட் பண்ணேன்னு வெச்சுக்கோ. carrying value of the asset 2.5 லட்சம் ரூபாய்னு காட்டும். recoverable value of the asset only 2 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. உடனே AS19 முடிச்சோனே AS28ல போக வேண்டியதா இருக்கும், இம்பேர்மென்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். oh my god, that is the reason or the logic why present value of the MLP or fair value of the asset whichever is lower, whichever is lower, whichever is lower. எதுக்கு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்? நியாயமா யோசிச்சு பாரியா. 2 லட்சம் ரூபாய் அசெட்டுக்கு எவனாவது 2.5 லட்சம் ரூபாய் புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்களா? அதை விட கம்மியா ரெக்கார்ட் பண்ணா ஓகே, பட் அதை விட அதிகமா ரெக்கார்ட் பண்ண அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் ஒத்துக்காது. So in the books of the lessee is supposed to pass a journal entry that asset account debit 1,91,500 to lessor account 1,91,500. இந்த அமௌண்ட் நீ எனக்கு பே பண்ணணும். எப்படின்னா இந்த அமௌண்ட் இவ்வளோ அமௌண்ட் 1,91,500 நீ என்கிட்ட இருந்து லோன் எடுத்த மாதிரி, பேங்க்ல இருந்து லோன் எடுத்த மாதிரி. அதுதான் ஃபைனான்ஸ் லீஸ். நீ எனக்கு ஃபைனான்ஸ் எடுத்திருக்க. இதை நீ ஒரே வருஷத்துல பே பண்ண மாட்டேன், எனக்கு 5 வருஷத்துல பே பண்ணுவேன். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க இயர் நம்பர் 0 நீ என்கிட்ட இருந்து எவ்வளவு லோன் எடுத்திருக்க?
1,91,500. நீயே நியாயமா பேசு, பேங்க்ல இருந்து லோன் எடுத்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்ல. இப்போ இந்த 1,91,500 இயர் நம்பர் 1ல இருந்து நீ என்ன பண்றேன்னா யூஸ் பண்ற. இயர் நம்பர் 1ல இருந்து நீ யூஸ் பண்ற. ஹலோ சார், இயர் நம்பர் 1ல இருந்து யூஸ் பண்ற இந்த 1,91,500 இயர் 1ஓட எண்டாயும் நீ யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கு. அப்ப இந்த 1,91,500க்கு 12.6% எனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமா, which is 24,129. நீ எனக்கு மொத்தமா இயர் நம்பர் 1ஓட எண்டில் எவ்வளவு பே பண்ண போற? 50,000. அதுல 24,129 இன்ட்ரெஸ்டுக்கு போச்சுன்னா 50,000ல இருந்து 24,129 மைனஸ் பண்ணேனா 25,871 தான் நீ பிரின்சிபலுக்கு ரீபே பண்ற. மொத்தம் பிரின்சிபல் பேயபிள் எவ்வளோ? 1,91,500. இந்த 1,91,500ல 25,871 போச்சுன்னா 1,65,629 rupees தான் நீ எனக்கு பே பண்ணணும். எப்போ? இயர் 1ஓட எண்டில். இயர் 1ஓட எண்டுனா இயர் 2ஓட ஸ்டார்ட், ரெண்டு ஒன்று தான். இயர் 2ஓட ஸ்டார்ட்ல இருந்து இயர் 2 ஃபுல்லா ஏன் காசு இவ்வளோ ருபீஸ் நீ யூஸ் பண்ணுவ. இதுக்கு எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரணும்னா 12.6% இன்ட்ரெஸ்ட் தரணும். வருஷ கடைசியில் எனக்கு எவ்வளவு தருவேன்? 50,000 ரூபாய். அப்ப 50,000 ரூபாயில 20,869 போச்சுன்னா 29,131 தான் பிரின்சிபல் ரீபேமெண்ட். இப்போ 1,65,629ல இருந்து 29,131 போச்சுன்னா my dear lovable students, 1,36,498 is a closing loan balance payable by the lessee to the lessor at the end of the second year. At the end of the second year means start of the third year. So year 3 fulla நீ இந்த அமௌண்ட் யூஸ் பண்ணுவ. அதுக்கு நீ எனக்கு 12.6% எனக்கு இன்ட்ரெஸ்ட் தரணும். 1,36,498க்கு நீ 12.6% இன்ட்ரெஸ்ட் தந்தேனா 17,199 இன்ட்ரெஸ்ட் வரும். நீ மொத்தமா எனக்கு எவ்வளவு பே பண்ணுவ? 50,000. அந்த 50,000க்குள்ள 17,199 இருக்கு அப்படின்னா 32,801 தான் நீ பிரின்சிபலுக்காக ரீபே பண்ணியிருக்க. அப்போ 1,36,498ல இருந்து 32,801 போச்சுன்னா 1,03,697 தான் பிரின்சிபல் பேலன்ஸ். சரி, எப்ப இருக்கிற பிரின்சிபல் பேலன்ஸ்? தேர்ட் இயரோட எண்டில் இருக்காது. தேர்ட் இயரோட எண்டுனா ஃபோர்த் இயரோட ஸ்டார்ட். இது ஃபுல்லா நீ ஃபோர்த் இயருக்கு யூஸ் பண்ணிப்ப. அதுக்கு நீ எனக்கு 12.6% இன்ட்ரெஸ்ட் தரணுமா? அப்படின்னா மொத்தமா ஃபோர்த் இயரோட எண்டில் நீ எனக்கு 50,000 பே பண்ண போற. 50,000ல 13,066 நீ எனக்கு இன்ட்ரெஸ்டா பே பண்ணிட்டேனா பேலன்ஸ் 36,934 எனக்கு பிரின்சிபல் ரீபே பண்ணிடுவேன். 1,03,697ல இருந்து 36,934 போச்சுன்னா பேலன்ஸ் 66,763 rupees தான் பிரின்சிபல் ரீபேமெண்ட். 5வது வருஷம் முடியும் போது லீஸ் முடியுது, அதனால பேலன்ஸ் 0 ஆயிரணும். அதனால இந்த அமௌண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். 5வது வருஷத்துல நீ எனக்கு லீஸ் ரெண்டலும் பே பண்ணுவேன், ஜிஆர்வியும் பே பண்ணுவேன். ரெண்டும் சேர்த்து 75,000 பே பண்ணுவேன். இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸை மேனுவலா அப்ராக்சிமேஷனா இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ்னு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இயர் எண்டில் ஃபர்ஸ்ட் இயர்ல நீ எனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ற. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ற? 24,129. அது உனக்கு எக்ஸ்பென்ஸா இன்கமா? எக்ஸ்பென்ஸ். எனக்கு இன்கம். So my dear lovable students, finance charges account debit 24,129. அந்த இன்ட்ரெஸ்ட் நீ யாருக்கு தரணும்? லெஸ்ஸாருக்கு தரணும். ஆல்ரெடி நீ லெஸ்ஸாருக்கு லோன் அமௌண்ட் தர வேண்டியிருக்கு, இப்போ என்னவும் தரணும். அப்ப அமௌண்ட் பேயபிள் டு லெஸ்ஸார் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டு லெஸ்ஸார் 24,129. கம்ஃபர்டபிள் சார்? இயர் எண்டில் நீ ஃபர்ஸ்ட் இயர்ல நீ என்ன பே பண்ணுவேனா லெஸ்ஸாருக்கு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிடுவேன். லெஸ்ஸார் அக்கௌண்ட் டெபிட் 50,000 டு பேங்க் அக்கௌண்ட் 50,000. கம்ஃபர்டபிள். லீஸ் ரெண்டல் வில் பி அல்டிமேட்லி ட்ரான்ஸ்ஃபர் டு த P&L account. P&L account debit 24,129 to finance charges 24,129. This is case number 1 or situation number 1. பாருங்க, ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். சிச்சுவேஷன் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டூ கேட்டகரி. சிச்சுவேஷன் நம்பர் 1 அண்ட் சிச்சுவேஷன் நம்பர் 2. என்ன சார் சிச்சுவேஷன் நம்பர் 1? சிச்சுவேஷன் நம்பர் 1னா IRR of the lessor is available. லெஸ்ஸாரோட IRR available. லெஸ்ஸாரோட IRR availableனா adopt the IRR of the lessor and proceed the question like this. என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க, முதல்ல IRR of the lessor கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும் சார். முதல்ல அதை கண்டுபிடிங்க. எவ்வளவு பர்சன்ட்? 12.6%. லெஸ்ஸாரோட IRR is 12.6%. சூப்பர். லெஸ்ஸாரோட IRR 12.6%. அந்த IRR வச்சு present value of the MLP கண்டுபிடிங்க.
which comes to 1,91,500. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா present value of the MLP or fair value of the asset, whichever is lower, அந்த அமௌண்ட்டுக்கு தான் asset lessee books of accountsல ரெகனைஸ் பண்ணணும். இது ஃபைனான்ஸ் லீஸ்ங்கிறதுனால 1,91,500 rupees சார் lessor கிட்ட இருந்து லோன் எடுத்த மாதிரி, அதுக்கு 12.6% லெஸ்ஸாருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். இன்ட்ரெஸ்ட் டேபிள் போட்டுங்க. இன்ட்ரெஸ்ட் டேபிள் போட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்குமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்க எவ்ரி இயர் ஃபைனான்ஸ் சார்ஜஸ் சொல்லி புக் பண்ணுங்க. என்ன என்ட்ரி போடணும்னா இயர் நம்பர் 1ல ஃபைனான்ஸ் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெபிட் டு லெஸ்ஸார் அக்கௌண்ட் என்ட்ரி போட்டுங்க. லெஸ்ஸாருக்கு ஒரு ஷாட்ல பே பண்ணிருங்க. லெஸ்ஸார் டு பேங்க் 50,000 ரூபாய். அண்ட் அந்த ஃபைனான்ஸ் சார்ஜஸ் நீங்க P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் வாட் சிச்சுவேஷன் நம்பர் 1. சாரே சிச்சுவேஷன் நம்பர் 2 சாரே IRR of the lessor is not available. லெஸ்ஸாரோட IRR தெரியல. ஏன் லெஸ்ஸாரோட IRR தெரியல? லெஸ்ஸார் வாயை திறந்து ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லல. ஸ்கிராப் வேல்யூ சொல்லாததுனால GRV தெரியுது, ஆனா UGRV தெரியல. அப்ப ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுதுன்னா, அப்படி லெஸ்ஸாரோட IRR தெரியலேங்கிறதுனால நம்மளால இப்ப நம்ம இத்தனை நேரம் பண்ண எதுவுமே பண்ணாம இருக்க முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. as a lessee, நீங்க தானே lessee, இந்த அசெட்டை லெஸ்ஸார் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு பதிலா நீங்க பேங்க்ல போய் லோன் எடுத்திருந்தா நீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருப்பீங்களோ அதே இன்ட்ரெஸ்ட்டை நீங்க என்னவா நினைச்சுக்கங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்டா நினைச்சுக்கங்க. தட் மீன்ஸ் சப்போஸ் UGRV இஸ் நாட் டிட்டர்மைனபிள். சார் UGRV டிட்டர்மைன் ஆகலைன்னா IRR கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் லெஸ்ஸீஸ் இன்கிரிமெண்டல் போரோயிங் ரேட் இஸ் எவ்வளவு பர்சன்ட்? 10%. இதே லோனை லெஸ்ஸி எங்க போய் எடுக்கிறதா இருந்தா, பேங்க்ல போய் எடுக்கிறதா இருந்தா லெஸ்ஸி எவ்வளவு பர்சன்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும்? 10% கொடுக்க வேண்டியதா இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா 10% தான் 10% தான் IRR அப்படின்னு அசியூம் பண்ணிக்கங்க மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா IRR ஆஃப் த லெஸ்ஸார் இஸ் நாட் அவைலபிள். IRR நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிருங்க. இந்த 12.6% ஸ்டெப்பை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. IRR தெரிஞ்சா நீ என்ன கண்டுபிடிப்ப? பிரசன்ட் வேல்யூ ஆஃப் த MLP கண்டுபிடிப்ப. இப்போ நீ பிரசன்ட் வேல்யூ ஆஃப் த MLP கண்டுபிடிக்க ஆரம்பி. பிரசன்ட் வேல்யூ ஆஃப் த MLP எத்தனை பர்சன்ட்ல கண்டுபிடிப்ப? 10%ல கண்டுபிடிப்ப. வா, நீ லீஸ் ரெண்டல் பே பண்ணுவ, பிளஸ் GRV பே பண்ணுவியா? 50 பிளஸ் 25,000 பே பண்ணுவ. இதான் பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் அட் த ரேட் ஆஃப் எவ்வளவு பர்சன்டேஜ்? 10%. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பிரசன்ட் வேல்யூ ஆஃப் MLP எவ்வளவு வருதுன்னா 2,05,025 வருது. அசிங்கமா இருக்கு. பிகாஸ் சார் இதுல நீ லீஸ் ரெண்டல் எடுத்திருக்க பிளஸ் எதை எடுத்திருக்க? GRV எடுத்திருக்க. இதுல இன்னும் என்னவே எடுக்கல, UGRV எடுக்கல. அது இல்லாம நீ வரும் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் MLP மட்டும் தான் கால்குலேட் பண்ணியிருக்க. அந்த பிரசன்ட் வேல்யூ ஆஃப் MLPக்கே 2 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. இப்போ 10% நீ IRR எடுத்தேனா இந்த சம் என்ன தெரியுமா சொல்லுது? சார் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் MLP 2,05,025 ரூபாய் அசட்டோட வேல்யூவை புக் பண்ண சொல்லுது. ஐயோ, அசட்டோட மொத்த விலையே எவ்வளவுதான்? 2 லட்சம் ரூபாய். அசட் எப்படியா 2,05,000 ரூபாய்க்கு உன் புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ண முடியும்? அப்ப AS19 என்ன சொல்றாங்கன்னா, வெயிட் நான் தர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதுக்கு தானே நான் இருக்கேன். சார் அசட் should be recognized in the books of accounts of the lessee at present value of MLP. Or என்ன வேல்யூ ஆஃப் அசெட்? ஃபேர் வேல்யூ ஆஃப் அசெட், whichever is lower. 2 லட்சம் ரூபாய் அசெட் எப்படி 2,05,000 ரூபாயா பண்ண முடியும்? அப்போ ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த 10% என்ன கிடையாதுன்னா IRR ஆஃப் த லெஸ்ஸார் கிடையாது. IRR ஆஃப் த லெஸ்ஸார் இஸ் இதை விட அதிகமான ரேட். Are you really with me? ஓகே, இப்போ நீ அசெட்டை புக் பண்ணிட்ட. என்ன என்ட்ரி லெஸ்ஸி பாஸ் பண்ணுவாங்கன்னா அசெட் அக்கவுண்ட் டெபிட் 2 lakh. அசெட் அக்கவுண்ட் டெபிட் 2 lakh. அசெட் அக்கவுண்ட் டெபிட் 2 lakh. டு லெஸ்ஸார் அக்கவுண்ட். பிகாஸ் இந்த 2 லட்சம் ரூபாய் நீ எனக்கு தரணும். அப்ப இப்ப 2 லட்சம் ரூபாய் நீ பேங்க்ல இருந்து லோன் எடுத்த மாதிரியா? ஆனா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எத்தனை பர்சன்ட் கிடையாது? 10% கிடையாது. ஏன் 10% கிடையாதுன்னா 10% நான் டிஸ்கவுண்ட் பண்ணப்ப இது 2 லட்சம் ரூபாய் வந்திருந்தா அது 10% நான் சொல்லியிருப்பேன் நான். ஏன்னா அட் IRR present value of the cash inflow should be equal to present value of the cash outflow. அது ரெண்டு ஈக்குவல் ஆகணும். 2 லட்சம் ரூபாய்க்கு ஈக்குவல் ஆகணும். ஆனா இங்க ஈக்குவல் ஆகல. இப்ப பிரசன்ட் வேல்யூ எனக்கு அல்டிமேட்டா என்ன ஆகணும்? கம்மி ஆகணும். அப்படின்னா ரேட் என்ன ஆகணும்? அதிகமாகணும். அப்ப நான் திருப்பி 12% இருக்குமோ NRR IRR அப்படி நான் நினைச்சு போடுறேன். அப்படி நான் நினைச்சு போடுறேன்னா 1 2 3 4 5 5
சார் 1 2 3 4 5 பிளஸ் ஜிஆர்வி இதே அமௌண்ட் தான் சார். 10% டிஸ்கவுண்ட் பண்றதுக்கு பதிலா எவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்றேன்? 12% டிஸ்கவுண்ட் பண்றேன். அப்போ எனக்கு டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ கிடைக்கும். அது எல்லாமே ஆட் பண்ணும்போது எனக்கு 1,94,425. அதுவும் எனக்கு பத்தாது. பிகாஸ் எனக்கு எக்ஸாக்டா எவ்வளோ லேக்ஸ் வரணும்? 2 lakhs வரணும். ஸோ மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கும் 2 lakhsக்கும் ஆன டிஃபரன்ஸ் 1,94,425 மைனஸ் 2 lakhs போட்டேன்னா 5,575 கம்மியா இருக்கா? இங்க எனக்கு 5,025 அதிகமா இருக்கா? அப்ப என்னோட ஐஆர்ஆர் எவ்வளோ பர்சன்ட்டுக்கும் இடையில இருக்கு? 10%க்கும் 12%க்கும் இடையில இருக்கு. அதை நான் இன்டர்போலேட் பண்ணேன்னா எனக்கு 10.95%. இப்படிதான் நீ இன்டர்போலேட் பண்ணணும். இப்படி இன்டர்போலேட் பண்ணேன்னா எனக்கு 10.95% கிடைக்கும். அப்ப at 10.95%, present value of the cash inflow is equal to present value of the cash outflow. 2 lakh will be equal to 2 lakh. இப்போ என்ன பண்ணணும்னா, அசெட் நீ எவ்வளோக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்க? 2 லட்சம் ரூபாய்க்கு ரெக்கார்ட் பண்ணிருக்க. 2 லட்சம் ரூபாய் இந்த ரெக்கார்ட் பண்றதுக்கு இன்கிரிமெண்டல் போரோயிங் ரேட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் த எம்எல்பியும் டிஸ்கவுண்டட் கேஷ் அவுட் ஃப்ளோ மேட்ச் ஆச்சுன்னா அந்த இன்கிரிமெண்டல் போரோயிங் ரேட் ஐஆர்ஆர் அடாப்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஐஆர்ஆர் அடாப்ட் பண்ண முடியாது. நீ ரிவைஸ்டு ரேட் கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன தப்புன்னு உனக்கே கண்ணால தெரியுது இல்ல? அப்படி ரிவைஸ் ரேட் கண்டுபிடிச்சது தான் எவ்வளவு பர்சன்ட்? 10.95%. இப்போ நீ 2 லட்சம் ரூபாய் என்ன எடுத்திருக்க? லோன் எடுத்திருக்க. யார்கிட்ட இருந்து? லெசார் கிட்ட இருந்து. அதுக்கு நீ 10.95% கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் 21,900 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். ஃபர்ஸ்ட் வருஷம் டோட்டலாக எவ்வளோ பே பண்ணுவேன்? 50,000. 50,000 21,900 போச்சுன்னா பேலன்ஸ் 28,100 தான் நீ பிரின்சிபல் கட்டியிருக்க. அப்படி பிரின்சிபல் நாக் ஆஃப் பண்ணிட்டே வரணும். 5 வருஷம் முடியும் போது அது என்ன ஆகணும்னா எக்ஸாக்டா 67,753 நீ டேலி பண்ணிடுவேன். லாஸ்ட் இயர்ல 50,000 rupees லீஸ் ரெண்டலும் 25,000 rupees ஜிஆர்வியும் அப்படி 75,000 rupees பே பண்ணுவேன். டிஃபரன்ஸ் நீ இன்ட்ரெஸ்ட்னு சார் பேலன்சிங் ஃபிகர் போட்டுட்டு போயிட்டே இரு. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஃபைனான்ஸ் சார்ஜ் கண்டிப்பா மாறும். பிகாஸ் 12.6% கிடையாது ஐஆர்ஆர், only 10.95% தான் ஐஆர்ஆர். ஏன்? பிகாஸ் யூஜிஆர்வி இஸ் நாட் அவைலபிள். யூஜிஆர்வி தெரியல, யூஜிஆர்வி சொல்லல, யூஜிஆர்வி டிஸ்க்ளோஸ் பண்ணல. அப்படின்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், முன்னாடி சிச்சுவேஷன் நம்பர் 1ல லெசார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு லீஸ் ரெண்டல் வந்துச்சு. யார்கிட்ட இருந்து? லெஸ்ஸி கிட்ட இருந்து. சார் ஜிஆர்வி வந்துச்சு. யார்கிட்ட இருந்து? லெஸ்ஸி கிட்ட இருந்து. யூஜிஆர்வி வந்துச்சு. யார்கிட்ட இருந்து? மார்க்கெட்ல இருந்து. இந்த 3 இன்ஃப்ளோ இருக்கிறதுனால அவர் இப்ப 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா கூட மாசம் வருஷம் 50,000 ரூபாய் இன்டு 5ன்னு 2.5 லட்சம் ரூபாய் வந்துடும். பிளஸ் ஜிஆர்வின்னு சொல்லி ஒரு 25,000 ரூபாய் வந்துடும். பிளஸ் யூஜிஆர்வின்னு சொல்லி ஒரு 15,000 ரூபாய் வந்துடும். அப்ப டோட்டலா அவருக்கு 2,50,000 பிளஸ் ஒரு 40னா 2,90,000 rupees வந்துடும். இப்போ 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 2,90,000 ரூபாய் வருதுன்னா ரிட்டர்ன் அதிகமாக இருக்கு. அப்போ அவரோட ஐஆர்ஆர் 12.6% நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே சிச்சுவேஷன் நம்பர் 2ல அவருக்கு ஐஆர்ஆர் சொல்லல, அவர் ஐஆர்ஆர் தெரியல. அப்படின்னா ஐஆர்ஆர் இல்லைன்னு மீனிங். அசல் நான் என்ன பண்ண முடியும்? அவர் ஐஆர்ஆர் சொல்லல, யூஜிஆர்வி சொல்லனா யூஜிஆர்வி இல்லைன்னு மீனிங். கரெக்டா சார்? அப்போ அவருக்கு லீஸ் ரெண்டல் கண்டிப்பா வரும், ஏன்னா கொடுக்கறதே நீ தானே. ஜிஆர்வி கண்டிப்பா வரும், ஏன்னா கொடுக்கறதே நீ தானே. ஆனா என்ஆர்வி யூஜிஆர்வி இல்ல, கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா அவருக்கு 2.5 லட்சம் ரூபாய் லீஸ் ரெண்டல் வரும், 25,000 ரூபாய் ஜிஆர்வி வரும், 0 தான் யூஜிஆர்வி வரும். அப்ப 2,90,000 வராது, வரும் 2,75,000 தான் அவரோட ரிட்டர்னா வரும். கரெக்டா சார்? அப்ப 2 லட்சம் ரூபாய் போட்டு 2,90,000 ரூபாயா க்ரோ ஆச்சுன்னா 12.6% க்ரோ ஆகுதுன்னு மீனிங். இதே 2 லட்சம் ரூபாய் போட்டு 2,75,000 ரூபாய் தான் க்ரோ ஆகுதுன்னா வெறும் 10.95% தான் ரேட்ல க்ரோ ஆகுது. பிகாஸ் அவருக்கு 2,90,000 ஆகல, அது 2,75,000 ஆயிருக்கு. லாஜிக் புரியறதா? சோ மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், 12.6% இருந்த போது ஃபர்ஸ்ட் இயர்ல 24,129 நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணீங்க. ஆனா 10.95% ஆகும்போது ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க வரும் 21,900 தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. That means finance charges account debit 21,900 to lessor 21,900.
at the end of year number 1 நீங்க லெஸ்ஸாருக்கு 50,000 rupees பே பண்ணுவீங்க. அப்ப லெஸ்ஸார் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட் 50,000. சார் அந்த அமௌண்ட் நீங்க P&L அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. P&L அக்கவுண்ட் டெபிட் டு ஃபைனான்ஸ் சார்ஜஸ் அக்கவுண்ட் 21,900. That's it with regard to accounting treatment in the books of the lessee. So my dear lovable students, what the lessee has to take? Okay, fine. This is the consolidation. As per AS 19, leases can be classified into 2 categories. What lease, finance lease, operating lease. இப்போ நம்ம யாரை பத்தி மட்டும் பேசுறோம்? ஃபைனான்ஸ் லீஸை பத்தி மட்டும் பேசுறோம். In the books of the lessee and in the books of the lessor. In the books of the lessee, sir, lease shall be measured and recognize the following in his books. Asset on lease. நீ asset account டெபிட் பண்ணணும். லீஸ் லைபிலிட்டியை கிரெடிட் பண்ணணும். எந்த அமௌண்ட்ல நீ அது பண்ணுவே, அதுதான் இத்தனை நேரம் நம்ம பேசின டிஸ்கஷன். Either present value of the MLP or fair value of the asset, whichever is lower. இதுல தான் நீ என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட் பண்ணணும் my dear lovable students. MLPல என்னென்ன வரும்னா இனிஷியல் டவுன் பேமெண்ட் நீ ஏதாவது பே பண்ணேனா இன்னைக்கே ஏதாவது காசு பே பண்ணா அது எடுத்துக்கணும். லீஸ் ரெண்டல் எடுத்துக்கணும் and GRV எடுத்துக்கணும். அதுதான் MLP. Are you all really with me? இதுதான் நீ இனிஷியல் ரெகக்னிஷன் என்ட்ரியா நீ பாஸ் பண்ணணும். which is asset on lease account debit. அரே asset account debit to bank account. நீ ஏதாவது சார் ஐடிசிஓ என்ன சார் ஐடிசி? இனிஷியல் டைரக்ட் காஸ்ட். இனிஷியல் டைரக்ட் காஸ்ட்னா உனக்கு காசு கையை விட்டு வெளியே போயிடும். ஆர் டவுன் பேமெண்ட் பே பண்ணா அப்பவும் காசு வெளியே போயிடும். இது ரெண்டையும் நீ கிரெடிட் பண்ணணும். பேலன்ஸ் நீ லீஸ் லயபிலிட்டி யாருக்கு பே பண்ணணும்னா லெஸ்ஸாருக்கு பே பண்ணணும். அதை நீ ஃபியூச்சர்ல எனக்கு பே பண்ணுவ. அந்த எவ்வளோ நெட்டு பேயபிளோ அதை நீ கிரெடிட் பண்ணிப்ப. தென் அசெட் ஆன் லீஸ் இஸ் சப்ஜெக்ட் டு டெப்ரிசியேஷன் அண்டர் AS 10. எப்படி அந்த அசெட்டை ஓம் புக்ஸ்ல ரெகக்னைஸ் பண்ணணும் சார், டீரெகனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் AS 19ல சொல்றாங்க. அதோட டெப்ரிசியேஷன் அக்கவுண்டிங் எது பதிலாதான்? AS 10 பதிலாதான். தட் மீன்ஸ் இன்கேஸ் நீ ஒரு ஏர்கிராஃப்டை லீஸுக்கு எடுத்திருக்கேன்னா வேணும்னா நீ காம்பவுண்டட் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வேணா பண்ணலாம். ஒரு காம்பவுண்ட்ஸ்க்கு ஒரு லைஃப் அசைன் பண்ணி நீ வேணா டெப்ரிசியேஷன் பண்ணலாம். டெப்ரிசியேஷன் எப்படி ப்ரொவைட் பண்ணணும்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் AS 19ல சொல்லல. அது திருப்பி எங்கேயே ரூட் பண்ணிட்டாங்கன்னா AS 10லயே ரூட் பண்ணிட்டாங்க. டெப்ரிசியேஷன் ஷால் பி ப்ரொவைடட் ஓவர் த லீஸ் பீரியட் ஆர் லைஃப் ஆஃப் தி அசெட் விச்எவர் இஸ் லோவர். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு 3 இயருக்கு லீஸ்க்கு எடுத்திருக்க ஆர் லைஃப் ஆஃப் த அசெட் 4 இயர்ஸ்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இது என்ன லீஸ் ஆயிரும்னா ஃபைனான்ஸ் லீஸ் ஆயிரும். பிகாஸ் என்னன்னா 3/4னா 75% ஆஃப் த லைஃப் நீ யூஸ் பண்ற. அப்படின்னா அந்த டோட்டல் அமௌண்ட்டை 3 வருஷத்துலயே நீ டெப்ரிஷியேட் பண்ணி முடிச்சிடணும். 4 வருஷத்துக்கு போகக்கூடாது. அறிவாளர் வித் மீ ஃபைனான்ஸ் சார்ஜஸ் உனக்கு தெரியும். which is nothing but நீ எங்கிட்ட இருந்து லோன் எடுத்த மாதிரி அந்த லோனுக்கு நீ IRRல இன்ட்ரெஸ்ட் கட்டுறது தான் என்ன சார்ஜஸ்? ஃபைனான்ஸ் சார்ஜஸ். நீ தான் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணும். வாட் இஸ் என்ட்ரி? Depreciation account debit to asset on lease account, my dear lovable students. For charging finance cost is an expense for the lessee. Finance charges account debit to lease liability. நீ எனக்கு lease rent pay பண்ணும்போது lease liability account debit to bank account and it has to be transferred to the what account? P&L account. P&L account debit to depreciation to finance charges. That's it with regard to the accounting treatment in the books of the lessee. This constitute 90% of the discussion of the AS 19. We are pending with sir accounting treatment in the books of the lessor. That's it. Finance lease will comes to an end. Then we are having operating lease and sale and lease back. Sir, this much big standard is this. Sir, what is finance lease in the books of the lessor? இத்தனை நேரம் உங்க புக்ஸை பத்தி பேசியிருந்தேன். Because சார் 2 பார்ட்டி இருக்காங்க. ஒன்னு லெஸ்ஸி இருக்காங்க, ரெண்டாவது லெஸ்ஸார் இருக்காங்க. லீஸ் ஃபைனான்ஸ் லீஸா இருந்தா யாரோட புக்ஸ்ல ரெகக்னைஸ் பண்ணணும்? லெஸ்ஸியோட புக்ஸ்ல ரெகக்னைஸ். எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு முதல்ல சொன்னேன். யாரோட புக்ஸ்ல டீரெகக்னைஸ் பண்ணணும்? லெஸ்ஸாரோட புக்ஸ்ல டீரெகக்னைஸ் பண்ணணும். நியூ டர்ம்ஸ் கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லீஸ் கால்ட் அஸ் ஜில். என்ன சார்? கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லீஸ். யாரோட ஆங்கிள்? லெஸ்ஸாரோட ஆங்கிள். நான் தானே லெஸ்ஸார். நான் இன்னைக்கு லீஸ் அக்ரிமெண்ட்ல என்டர் பண்ணேன்னா இன்னைக்கு எனக்கு நீ வந்து இனிஷியல் டவுன் பேமெண்ட் ஒரு 1 லட்சம் ரூபாயோ 2 லட்சம் ரூபாயோ எனக்கு டவுன் பேமெண்ட் கொடுப்பையா? அதுதான் இனிஷியல் டவுன் பேமெண்ட். அது இல்லாம நீ எனக்கு வருஷம் ஆனுவல் லீஸ் பேமெண்ட் தருவியா? அது இல்லாம எனக்கு லீஸ் டேர்ம் முடியும் போது எனக்கு GRV வருமா? அது இல்லாம எனக்கு லீஸ் டேர்ம் முடியும் போது UGRV வருமா? இதுதான் கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லீஸ். எனக்கு மொத்தமா அந்த லீஸ்ங்கிற டிரான்சாக்ஷன்ல எனக்கு வர போற காசு.
சார் இது எல்லாமே இந்த இனிஷியல் டவுன் பேமெண்ட் இன்னைக்கே வரும். அப்ப இது பிரசன்ட் வேல்யூல இருக்கும். ஆனா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் என்னோட ஆனுவல் லீஸ் பேமெண்ட் எனக்கு ஃபியூச்சர் வேல்யூல தான் வரும். எனக்கு ஜிஆர்வி ஃபியூச்சர் வேல்யூல தான் வரும். யூஜிஆர்வி எனக்கு ஃபியூச்சர் வேல்யூல தான் வரும். நான் ஜில் கால்குலேட் பண்ணும்போது டைம் வேல்யூ ஆஃப் மணி கன்சிடர் பண்ண மாட்டேன். பிரசன்ட் வேல்யூ ஃபியூச்சர் வேல்யூலாம் எதுவுமே இல்லை. எனக்கு மொத்தமா வரப்போற காசு அதான் ஜில். அறிவல் ரிலேவித்துமி. இப்போ இந்த ஜில் என்ன வேல்யூல இருக்கு? இதை நான் டிஸ்கவுண்ட் பண்ணி என்ன வேல்யூக்கு எடுத்துட்டு வந்துட்டேன்னா, பிரசன்ட் வேல்யூக்கு எடுத்துட்டு வந்துட்டேன்னா நில். தட் இஸ் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லீஸ். நெட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லீஸ், தட் இஸ் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் டவுன் பேமெண்ட், விச் இஸ் நத்திங் பட் இன்னையோட பிரசன்ட் வேல்யூ. Add present value of lease payment. நீ எனக்கு வருஷா வருஷம் லீஸ் ரெண்ட் தர போற, அதோட இன்னியோட present value. Add present value of UGRV and present value of GRV also. Less initial direct cost. Sir, it is an expense which I am spending today. என் கையை விட்டு காசு போயிடுது. That's what the nil. அப்போ GIL is future value. Nil is present value. இந்த GIL-க்குள்ள அப்ப யார் இருப்பா? இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. ஏன்னா ஃபியூச்சர் வேல்யூங்கிறது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சார் இப்போ 1 லட்ச ரூபாய் நீங்க பேங்க்ல எஃப்டி போடுறீங்க. 1 லட்ச ரூபாய் பேங்க்ல எஃப்டி போட்டீங்கன்னா அது 1,10,10,000 ரூபாய். அதனால இந்த 1,10,10,000 ரூபாய்க்குள்ள 10,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. தட் மீன்ஸ் இதுக்குள்ள பிரின்சிபல் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதுதான் ஜில். அறிவோட வித்தமி. சார் இந்த 1 லட்ச ரூபாய் வரும் பிரின்சிபல் மட்டும்தான் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். அப்ப இதனா நில். அப்போ ஜில் மைனஸ் நில். ஜில்லுக்குள்ள யாரு பிளஸ் யாரு? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். நில்லுக்குள்ள யாரு மட்டும்தான்? பிரின்சிபல் மட்டும்தான். அப்ப இது ரெண்டும் பிரின்சிபல் போச்சுன்னா நில்லுக்கும் ஜில்லுக்குமான டிஃபரன்ஸ் இன்ட்ரெஸ்ட் சார். அதை தான் நம்ம AS 19ல அன்ஏர்ன்டு ஃபைனான்ஸ் இன்கம்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? அன்ஏர்ன்டு ஃபைனான்ஸ் இன்கம். ஏர்ன் பண்ணாத ஃபைனான்ஸ் இன்கம். யார் ஏர்ன் பண்ணாதது? லெஸ்ஸார் ஏர்ன் பண்ணாது. அது ஏர்ன் பண்ணுவார். அவர் எப்போ ஏர்ன் பண்ணுவார்னா லீஸ் பீரியட் முடியும் போது ஏர்ன் பண்ணுவார். இப்பவே ஏர்ன் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போட்ட கொஸ்டின்ல அந்த இன்ட்ரெஸ்ட் டேபிள் போட்டோம் இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட் டேபிள் போட்டதுல இங்க பாருங்க, இப்படிதான் நம்ம இன்ட்ரெஸ்ட் டேபிள் கால்குலேட் பண்ணோம். சிச்சுவேஷன் நம்பர் 1ல லுக் அட் ஹியர் மேன். இந்த 83,500 தான் அன்ஏர்ன்டு ஃபினான்ஸ் இன்கம். இன்னும் இந்த அமௌண்ட்டை யார் ஏர்ன் பண்ணல? லெஸ்ஸார் ஏர்ன் பண்ணல. அது ஏர்ன் பண்ணுவார் லீஸ் பீரியட் ஒரு இயர் 1 இயர் 2 இயர் 3 இயர் 4 இயர் 5 அப்பதான் அது ஏர்ன் பண்ணுவார். அப்ப இன்னைக்கு அந்த அமௌண்ட்டை லெஸ்ஸார் என்னன்னு கூப்பிடுவார்னா அன்ஏர்ன்டு ஃபைனான்ஸ் இன்கம்னு கூப்பிடுவார். என்னன்னு கூப்பிடுவார்? அன்ஏர்ன்டு. அப்ப அன்ஏர்ன்டு ஃபினான்ஸ் இன்கம் மீன்ஸ் நத்திங். ஜில் மைனஸ் நில். யூ வில் பி கெட்டிங் அன்ஏர்ன்டு ஃபைனான்ஸ் இன்கம். அப்ப சார் எப்படி சார் அதை நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவீங்க? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், லெஸ்ஸார் நான் தானே லெஸ்ஸார். நான் ஐதர் டீலர் லெஸ்ஸாரா இருக்கலாம் இல்ல நான் டீலர் லெஸ்ஸாரா இருக்கலாம். டீலர் லெஸ்ஸார்னா என் வேலையே என்ன தெரியுமா? அந்த பொருளை வாங்குறது, விற்கிறது, பொருளை வாங்குறது, லீஸு கூடுறது, பொருளை வாங்குறது, லீஸு கூடுறது. இதுதான் என்னோட வேலை. இஃப் தட் இஸ் அ கேஸ் மேன், எனக்கு அது ட்ரேடிங் அக்கவுண்ட்ல என்னோட செயிலா வரும். ஏன்னா நான் டீலர் சார். நான் அந்த அசெட்டை வித்தா என்னோட அசெட்டை கிரெடிட் பண்ண மாட்டேன். எனக்கு அது பிபிஇ கிடையாது. எனக்கு அது ஸ்டாக் இன் ட்ரேட். ஸ்டாக் இன் ட்ரேடை வித்தா நான் செயில கிரெடிட் பண்ணுவேன். செயில கிரெடிட் பண்ணுவேன். சார் அந்த அசெட்டை நான் விற்கணும்னா நான் கடையில் போய் எங்கேயோ போய் வாங்கியிருப்பேன்ல. அப்ப நான் காசு கொடுத்து வாங்கினா தானே அந்த அசெட் உனக்கு விற்க முடியும். அதுதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், அந்த அசெட்டோட வேல்யூ. அப்ப என்ன என்ட்ரி நான் பாஸ் பண்ணுவேன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட் நான் என்ட்ரி பாஸ் பண்ணுவேன். இந்த என்ட்ரி ஏன் நான் பாஸ் பண்றேன்னா ப்ராஃபிட் கால்குலேட் பண்றதுக்காக. தட் மீன்ஸ் என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல பை சேல்ஸ் நான் கிரெடிட் பண்ணிப்பேன். என்ன பொறுத்துக்கிறியாப்பா? டு என் ஆஃப் குட்ஸ் சோல்ட், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டேன், 3 லட்சம் ரூபாய்க்கு உனக்கு வந்து சார் வித்துட்டேன் அப்படின்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம். நான் என்ன கேட்கிறேன்னா இன்னைக்கே நீ காசு கொடுத்துட்டியா இல்ல ஃபியூச்சர்ல தான் காசு தருவியா? ஃபியூச்சர்ல தான் காசு தருவேன் அப்படின்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், லீஸ் ரிசீவபிள் எனக்கு காசு வர வேண்டி இருக்கு. ரிசீவபிள் இஸ் an asset. டு இன்வென்ட்ரி, என்கிட்ட இருந்து இன்வென்ட்ரி AS2 அசெட் வெளியில போயிச்சா, அப்ப இன்னொரு என்ட்ரி போடுவேன். என்ன போடுவேன்? லீஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட் டெபிட் டு இன்வென்ட்ரி அக்கவுண்ட். ஏன்னா என்னோட இன்வென்ட்ரி வெளியே போயிடுது, எனக்கு இன்கம் சேல்ஸ் புக் பண்றேன், நான் இதை காசு கொடுத்து வாங்கி தான் உனக்கு வித்துருக்கேன், எனக்கு நீ இன்னும் எனக்கு காசு தரல, அப்ப எனக்கு ரிசீவபிளா இருக்கு. அப்ப 2 என்ட்ரி கியூமுலேட்டிவா போட்டுருவேன். என்ன கியூமுலேட்டிவா? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். தென் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், லீஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட் டெபிட் டு இன்வென்ட்ரி அக்கவுண்ட். இப்போ அல்டிமேட்டா என்னோட என்ட்ரி என்ன வரும்னா லீஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட் டெபிட், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட் டு இன்வென்ட்ரி. சார் இன்வென்ட்ரி எந்த அமௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவீங்க?
எந்த அமௌண்ட்ல நான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கேரி பண்றோம், எந்த அமௌண்ட்ல புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கேரி பண்ணுவேன், which is cost or NRV whichever is lower, அதில் தான் நான் கேரி பண்ண முடியும் as per S2. அப்போ cost or NRV whichever is lowerல நான் கிரெடிட் பண்ணுவேன். கம்ஃபர்டபுளா? சார் சேல்ஸ் எந்த அமௌண்ட்ல கேரி பண்ணுவீங்க? சேல்ஸ் எந்த அமௌண்ட்ல கேரி பண்ணுவேன்னா எவ்வளோ அமௌண்ட் நீ எனக்கு தருவியோ அந்த அமௌண்ட்டை தான் கேரி பண்ணுவேன். எவ்வளோ அமௌண்ட் நீ எனக்கு தருவேன்? பிரசன்ட் வேல்யூ ஆஃப் எம்எல்பி. மேக்ஸிமம் நீ எனக்கு ஜிஆர்வி தருவேன் பிளஸ் லீஸ் ரெண்டல் தருவேன். இதோட ஃபேர் பிரசன்ட் வேல்யூ தான், பிரசன்ட் வேல்யூ ஆஃப் எம்எல்பி ஆர் என்ன வேல்யூ, ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட் whichever is lower. ஏன்னா இந்த அமௌண்ட்டுக்கு தான் நீ பேயபிள் புக் பண்ணியிருப்பேன். உன்னோட பேயபிள் தான் என்னோட ரிசீவபிள். ஆர் யூ ஆல்ரெடி வித் மீ? அதான் என்னோட சேல், என்னோட இன்கம். சூப்பர் சார். சார் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டேக் இட் as balancing figure and lease receivable, always lease receivable should be at nil. What is nil? Net investment in lease. Net investment in lease in the sense means, my dear lovable students, சார் ஃபியூச்சர்ல எனக்கு எவ்வளவு காசு வரப்போதோ அதை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணேன்னா, பிரசன்ட் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் வருதோ அதான் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லீஸ். அப்போ இன்கேஸ் அந்த லெஸ்ஸார் டீலர் லெஸ்ஸாராக இருந்துச்சுன்னா அசெட்டை வாங்கி விற்கிறது தான் வேலை. அப்போ அவருக்கு இன்வென்ட்ரி வெளியே போகணும். இன்வென்ட்ரி வெளியே போகணும்னா சார் சிஓஜிஎஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட், லீஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு இன்வென்ட்ரி அக்கௌண்ட். எப்படி சார் ப்ராஃபிட் கண்டுபிடிப்பீங்க? சார் சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் மைனஸ் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் வந்துடும் சார். சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் மைனஸ் பண்ணேன்னா ப்ராஃபிட் வந்துடும் சார். இப்போ வருஷ கடைசி ஆயிடுச்சுன்னா நீ எனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவியா? அதுதான் உனக்கு ஃபினான்ஸ் சார்ஜ், எனக்கு அது ஃபைனான்ஸ் இன்கம். அப்ப எனக்கு அதிகமா யாருக்கிட்ட இருந்து காசு வரணும்? லெஸ்ஸி கிட்ட இருந்து காசு வரணும். ஸோ லீஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிடும் கண்ணா. லீஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபைனான்ஸ் இன்கம். இன்கேஸ் எனக்கு காசு இன்ஸ்டால்மெண்ட் தரும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு லீஸ் ரிசீவபிள். அந்த 50,000 ரூபாய் எனக்கு வரும்போது என்னோட பேங்க்ல அந்த காசு வந்துடும் டு லீஸ் ரிசீவபிள். அதை நான் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஃபைனான்ஸ் இன்கம் அக்கௌண்ட் டெபிட், ஏன்னா ஃபைனான்ஸ் இன்கத்தை நான் கிரெடிட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை கேன்சல் பண்ணுவேன் டு பிஎன்எல் அக்கௌண்ட். பிகாஸ் உனக்கு பிஎன்எல் அக்கௌண்டோட டெபிட் சைடில் ஃபைனான்ஸ் சார்ஜஸ்னு வரும், எனக்கு பிஎன்எல் அக்கௌண்டோட கிரெடிட் சைடில் ஃபைனான்ஸ் இன்கம்னு வரும். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அ என்ட்ரி வி ஆர் சப்போஸ் டு பி பாஸ்ட் இஃப் த லெஸ்ஸார் இஸ் அ டீலர் லெஸ்ஸார். லெஸ்ஸார் நான் டீலர். நான் டீலர் இந்த சென்ஸ் மீன்ஸ் எங்கிட்ட ஒரு அசெட் இருக்கு, அது பிபிஇயா இருக்கு, இன்வென்ட்ரியா இல்ல. அத நான் எதுக்கு விடுறேன்? லீஸுக்கு விடுறேன். அப்படின்னா இன்வென்ட்ரியை கிரெடிட் பண்ணக்கூடாது. யாரை கிரெடிட் பண்ணணும்னா பிபிஇயை கிரெடிட் பண்ணணும். பிபிஇயை எந்த அமௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவீங்க? எந்த அமௌண்ட்ல கேரி பண்றீங்களோ அந்த அமௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவேன். டு அசெட் கேரியிங் அமௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவேன். நீ எனக்கு காசு தரணும். லீஸ் ரிசீவபிள் தட் இஸ் நில். நில் மீன்ஸ் net investment in lease, which is nothing but present value of the future cash inflows. And bank account sometimes எனக்கு down payment தந்தேனா என்னோட bank balance increase ஆகும். That means நான் நான் டீலரா இருந்தா cost of goods sold account debit to sales account அப்படிங்கிற என்ட்ரி வராது. ஏன்னா என்னை விட்டு இன்வென்ட்ரி வெளியே போல, என்னை விட்டு பிபிஇ தான் வெளியே போயிருக்கு. மிச்சம் எல்லா என்ட்ரியுமே ஒன்று தான். இரண்டாகும் போது நான் லீஸ் ரிசீவபிள் டு ஃபைனான்ஸ் இன்கம்னு ரிசீவபிள் புக் பண்ணுவேன். இரண்டானா நீ எனக்கு காசு தருவேன். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு லீஸ் ரிசீவபிள் எனக்கு காசு தருவேன். அதை நான் என்னோட பிஎன்எல் அக்கௌண்ட் இன்கமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஃபைனான்ஸ் இன்கம் அக்கௌண்ட் டெபிட் டு பிஎன்எல் அக்கௌண்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஆர் யூ ஆல் ரியலி வித் மீ? This is ANM summary, my dear lovable students, before the day of exam. நீ சொல்லு AS19 leases. Lease may be a what lease? Finance lease or operating lease. நம்ம இன்னும் ஆப்பரேட்டிங் லீஸை பத்தி பேசல. யாரை பத்தி பேசுறோம்னா ஃபைனான்ஸ் லீஸை பத்தி பேசுறோம். லெஸ்ஸியோட புக்ஸ்ல ஆம் புக்ஸ்ல இனிஷியல் ரெகக்னிஷன் பண்ணணும். என்ன என்ட்ரி போடுவேன்? இனிஷியல் ரெகக்னிஷன் அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு லீஸ் லைபிலிட்டி. பிகாஸ் உனக்கு அசெட் வருது. என்ன வேல்யூல போடுவேன்? either fair value of the asset or present value of MLP whichever is lower. Comfortable. என் புக்ஸ்ல ரெகக்னிஷனா டி ரெகக்னிஷனா? டி ரெகக்னிஷன். நான் either டீலரா இருக்கலாம் இல்ல அதர் தான் டீலரா இருக்கலாம். நான் அதர் தான் டீலரா இருந்தேன்னா எனக்கு காசு வரணும். தட்ஸ் வாட் லீஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட். என்னை விட்டு அசெட் போகணும் டு அசெட் அக்கௌண்ட். நான் டீலரா இருந்தேன்னா நான் விற்கிறேன் டு சேல்ஸ் இன்கம் கிரெடிட் பண்ணுவேன். அந்த பொருளுக்கு நான் ஒரு காஸ்ட் இன்கர் பண்ணியிருப்பேன் சிஓஜிஎஸ். ஆனால் எனக்கு இன்னும் காசு வரல. லீஸ் ரிசீவபிள் ஆல்வேஸ் அட் நில் டு இன்வென்ட்ரி என்னை விட்டு வெளியே போயிருக்கும். இங்க பாருங்க, லீஸ் ரிசீவபிள் ஷுட் பி ரெக்கார்டட் அட் நில். வாட் இஸ் நில்? Net investment in lease. Cost of goods sold you can take it as balancing figure. Sales at the fair value of the asset or present value of MLP whichever is lower. Inventory at the carrying cost which is cost or NRV whichever is lower la da nee carry பண்ணுவே. Lease receivable should be recorded at nil. Sir, debitors amount lease receivable nil record பண்ணேனா ஆட்டோமேட்டிக்கா asset வெளியே போனதும் nil இல்லையா இருக்கணும்.
ஹலோ சார். ப்ரொவைடட் டவுன் பேமெண்ட் இல்லைனா டவுன் பேமெண்ட் இருக்கிற அங்கே லைட்டாக ஒரு டிஃபரன்ஸ் வரும். சப்சீக்வென்ட் என்ட்ரி சார். ஃபைனான்ஸ் காஸ்ட் ஆர் ஃபைனான்ஸ் இன்கம். யாருக்கு சார் ஃபைனான்ஸ் காஸ்ட்? சார் லெஸ்ஸிக்கு ஃபைனான்ஸ் காஸ்ட், சார் லெஸ்ஸாருக்கு ஃபைனான்ஸ் இன்கம். ஃபைனான்ஸ் காஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு லீஸ் லைபிலிட்டி. எனக்கு அது இன்கம். லீஸ் ரிசீவபிள் டு ஃபைனான்ஸ் இன்கம், லீஸ் ரிசீவபிள் டு ஃபைனான்ஸ் இன்கம். வருஷ கடைசியான நீ எனக்கு ரெண்டல் பே பண்ணுவியா? சார் லீஸ் லைபிலிட்டி டு பேங்க் அக்கௌண்ட் மேன். இங்க பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு லீஸ் ரிசீவபிள். இங்கேயும் எனக்கு காசு வருது. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு லீஸ் ரிசீவபிள். டெப்ரிசியேஷன் சார். டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு அசெட் அக்கௌண்ட். டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்றதுக்கான ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கு? லெஸ்ஸி கிட்ட இருக்கு. இங்க நான் டெப்ரிசியேஷன் சார்ஜே பண்ண மாட்டேன். பிகாஸ் இஃப் த லீஸ் இஸ் அ ஃபைனான்ஸ் லீஸ், அது யாரோட மாறிடுச்சு? P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் சார். லெஸ்ஸி டெப்ரிசியேஷனும் P&L அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, ஃபைனான்ஸ் சார்ஜும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் ரெண்டுமே அது அவரோட இன்கம். ஆனா இங்க ஃபைனான்ஸ் இன்கம் டு P&L அக்கௌண்ட், லெஸ்ஸார் P&L அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல போடுவார் இன்ட்ரெஸ்ட். ஃபைனான்ஸ் இன்கம் டு P&L அக்கௌண்ட், லெஸ்ஸார் P&L அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல போடுவாங்க. வித் திஸ் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், we are through with the discussion of finance lease in the books of lessee and also in the books of lessor comes to an end with a master summary table.